வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம். வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்பது ஒரு மிக மிக முக்கியமான பிரத்யேகமான தலைப்பு. எல்லாருக்கும் என்னென்னா கவலை, இது வரைக்கும் எப்படியோ போயிடுச்சு சாமி, நடந்தது நடந்துருச்சு, எல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு, இனிமே எதிர்காலம் எப்படி இருக்கும்? அந்த கேள்வி தான் கோடிக்கணக்கான மக்களோட மனசில் இருக்குது. அந்த எதிர்காலத்தை பற்றிய விடயங்களை, கேள்விகளுக்கு பதில் தரும் வகையில் கிரகங்களுடைய மாற்றங்கள், பயிற்சிகள் தான் அமையும். முக்கியமாக 4 கிரக பயிற்சி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது. குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது குரு பயிற்சி, சனி பயிற்சி. இதில் குரு பயிற்சி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்றார். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பெயர்கிறார். தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி முழு சுபர், தனகாரகன், கல்விகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் மேல்நிலை வேலைகள், ஒரு ஐடி, ஐஃபை ஜாபு, ஒயிட் காலர் ஜாபு, இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற கடவுளாக வருகிறார். இந்த குரு பகவான் ஏப்ரல் 30 பெயர்ந்து மேஷராசியிலிருந்து பெயர்ந்து ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து பெயர்ந்து 2ஆம் பாதத்திற்கு போகவிருக்கிறார். இந்த குரு பயிற்சியானது 12 ராசிகாரர்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. மேஷராசி குரு பயிற்சி பலன்கள் 2024 எம்மாதிரியான பலன்களை மேஷராசி என்பவர்களுக்கு கொடுப்பார். ஒரு வருடமாக ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது பெயர்ந்து ரிஷபராசிக்கு போக போகிறார். குரு பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு, தனகாரகன். 2ஆம் இடம், அதுக்கு தான் குரு பகவான் போக போகிறார். உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2ஆம் இடத்திற்கு போக போகிற குரு பகவான் தனங்களை வாரி வழங்கப் போகிறார். எப்பவுமே குரு பகவான் ஜென்ம குருவாக இருப்போது நல்ல பலன்களை அவ்வளவாக வழங்குவதில்லை. எப்பவுமே குரு பகவான் இருக்கிற இடங்களை விட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம். அந்த வகையில் இன்றைக்கு அவருக்கு 2ஆம் இடத்திற்கு போக போகிற குரு பகவான் மேஷராசி என்பவர்களுக்கு உள்ள பணப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க போகிறார். இதில் தனஸ்தானம்னா பணம் தங்குற இடம்னு அர்த்தம். பணம் வர்ற இடம் லாபஸ்தானம் 11ன்னு சொல்லுவோம். அந்த பணம் நம்மக்கிட்ட தங்கணும், இருக்கணும் பைலியே அப்படின்னா அதுக்கு தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வருமானம் என்பது 50 லட்சம், 1 கோடி கூட ஒரு மாதம் வருமானம் வரலாம், இல்லை 10 கோடி கூட வரலாம். மாத கடைசியில் 10 கோடி ரூபா வருமானம் வரவுள்ள ஒரு மனிதர் 50 லட்ச ரூபாய்க்கு கையேந்தி நிற்பார். அது தனஸ்தானம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஒரு சிலர் 50,000 ரூபா சம்பாதிச்சா கூட அவரோட அக்கௌண்ட்டில் 1.5 லட்ச ரூபா எப்போவுமே தங்கியிருக்கும். ஏன்னா இது தனஸ்தானம் என்பது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் குரு பகவான் மேஷராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லை, பொருளாதார சீரழிவு, இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வரார். அதாவது கடன் தொல்லையிலிருந்து மேஷராசி என்பவர்கள் முழுவதுமாக மீளுவார்கள். பொருளாதார வரவு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். அதாவது பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். பணவரவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் ஒருத்தருக்கு தரணும் பணத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கோடிகளில் கொடுக்குறாரு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அருமையான அற்புதங்களை செய்ய கடமைப்பட்ட ஒரு கடவுள். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை செய்யவர். ஏன்னா அவர் முழு சுப கிரகம், முழுவதுமாக நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர். ஆக இந்த 2ஆம் இடத்திற்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ருணரோகஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்களுடைய 6ஆம் வீட்டில் குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்கள் தனஸ்தானத்தில் உட்காரும்போது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 6ஆம் இடம் என்பது ருணரோகஸ்தானம், கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது, நான் தான் சொன்னேன், குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகம். அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான், அள்ளித்தரும் குணத்தை உடைய குரு பகவான் இந்த கடன் தொல்லையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். ஏன்னா உங்கள் கடன்களை குறிக்கும் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். 1. 2, உங்கள்
8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். உடல் வியாதி, எந்த விதமான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகளை கம்மி செய்வார். அப்படியே வந்து ஒரு 10,000 ரூபா மாதம் போகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கொண்டு வந்துருவார். அந்த அளவுக்கு குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு வலு அதிகம். ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். அதே மாதிரியாக உங்களுடைய 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்ப்பார். இந்த 6, 8, 10ஆம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு அதீத யோகம் பெறும். தொழில்களில் முன்னேற்றம், தொழில்கள் வியாபாரம் செய்யும் போது அதில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ், இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, வியாபாரத்தை பெருசு பண்ணுறது, இது போன்ற முக்கிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது போன்ற யோகங்களை குரு பகவான் அள்ளித்தருவார். ஆக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு மிகுந்த யோக பலன்களை தரும் குரு பயிற்சியாக இந்த பயிற்சி என்பது வருகிறது. இப்போ மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அதாவது 3, 6, 11 சனி இருந்தாலே யோகம். அப்போ 11 சனி இருக்கார். 6ஆம் இடத்துல கேதுவும் 12ஆம் இடத்துல ராகுவும் இருக்கார். தனஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போகிறார். இது ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு சிச்சுவேஷன். இதை மாதிரி அமையிறதுங்கிறது கடினம். இந்த அளவிற்கு அருமையான பலன்களை தரக்கூடிய வகையில் குரு பகவான் குரு பயிற்சியாகி வருகிறார். ஆக மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்பது ஒரு வரப்பிரசாதம். இந்த வரப்பிரசாதம் என்பது வாழ்க்கையில் நீடித்து இருக்கக்கூடியது. குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் அனைத்துமே என்னென்ன யோகமெல்லாம் செய்வார் குரு பகவான். முதல்ல தனம், பணத்தை வாரி வழங்குவார். அந்த பணம் வந்த பணம் கையில் தங்கும். 2, திருமண யோகத்தை கொடுப்பார். எவ்வளவோ ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பை, நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வருவார். 3, நல்ல எண்ணங்களை கொடுப்பார். ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு காலகட்டத்தில் நெகட்டிவிட்டி நிறைய பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நம்ம சொற்களும் செயல்களும் சுத்தமாக இருக்கும். அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும். அந்த அளவிலே நல்ல எண்ணங்களை, பக்தியை, ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஞானகாரகனாக வருவார். ஆக குரு பகவான் என்பவர் முழு சுபகிரகம் என்பதனால், உங்களுக்கு உற்ற தோழர் என்பதனால், உங்களுடைய பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி என்பதனால் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க வருகிறார். அன்பர்களே, நண்பர்களே, குரு பயிற்சி பலன்களில் 2வது ராசியாக மேஷ ராசி அப்புறமா வரக்கூடிய ரிஷப ராசியை பற்றி பார்க்கலாம். ரிஷபம் காலபுருஷனுடைய 2ஆம் வீடு, சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய, சுக்கர பகவான் ஆட்சி பெறக்கூடிய அற்புதமான வீடு இது. ரிஷபம் பொறுமைக்கு இலக்கணமான, பொறுப்புகளின் தந்தையான ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டைம் பொதுவாகவே நல்லா இருக்குது. இப்போ உங்கள் ராசிக்கே குரு பகவான் வருகிறார். இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. குரு பகவான் குரு பயிற்சி, குருவே நம்ம ராசிக்கு வராரே, நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் கலந்த பலன்கள் இருக்கும். குரு பகவான் ரிஷபத்திற்கு ஆகாதவர். குருவுடைய பார்வை முழு சுபர் குரு பகவான் அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை என்பது வித்தியாசமான பலனை கொடுக்கும். அவருக்கு இருக்கின்ற இடத்திற்கு வித்தியாசமான பலனை தருவார். இப்படி இரட்டைய தன்மையாக இருக்கும். குரு பகவான் இருக்கின்ற ரிஷபராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கவனம் ரொம்ப தேவை. இப்போ வந்து நேரங்கெட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரங்கெட்ட நேரத்துக்கு தூங்குறது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களோட வீட்டுக்கே அவர் வரார். உங்களுடைய ராசிக்கே அவர் பெயர்ந்து வரார். ஏப்ரல் 30ஆம் தேதி 2024ஆம் வருடம், இந்த வருடம் ஏப்ரல் 30ஆம் தேதி வருகிறார். இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாகத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாகத்துக்கு பிரவேசம் ஆவார். அப்படி ஆகக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்றதுனால உங்கள் ராசியின் 5, 7, 9 இந்த வீடுகளை பார்ப்பார். குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற வாக்கிற்கேற்ப உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்வார். அதாவது ராசியில் வர்றதுனால ரிஷபம் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை அவர் செய்வார். அதாவது உடல் அமைதி, உடல் ஆரோக்கியம், மனசில் இருக்கக்கூடிய நிம்மதியெல்லாம் குலையிற அளவுக்கு சில வேலைகளை செய்வார். அதே சமயத்தில் பார்வையின் பலன்களை வேறு விதமாக செய்வார். 5ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருவார் குரு பகவான். யோகங்களை கொடுப்பதில் பெயர் போனவர் குரு பகவான். அவர் கொடுக்கின்ற யோகம் என்பது சுபிட்ச யோகம். அதாவது
அஷ்டலக்ஷ்மிகளும் சேர்ந்து வந்து உங்களுக்கு யோகம் கொடுத்தா எப்படியோ அந்த மாதிரியான யோகம். வீரியம், விஜயம், ஆயுர், ஆரோக்கியம், அபிவிருத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பதினால், புத்திர காரகனாக அவர் வருவதனால், புத்திர ஸ்தானத்தை அவர் 5ஆம் சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால், கோடான கோடி ரிஷபராசி அன்பர்கள் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ, இத்தனை ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை, புத்திர பாக்கியத்தை கொடுக்கின்ற தெய்வமாக குரு பகவான் வருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடியதில் ஏதேனும் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், இல்லை சந்தேகம் இல்லைனாலும் கூட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்துமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து பலன்களை கூற முடியும். ஆக புத்திரபாகியத்தை தரக்கூடியது குரு பகவான். அடுத்தபடியாக 7ஆம் வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். உங்களுடைய விருச்சிக ராசி, உங்களுடைய கன்னி ராசி 5ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாகவும், உங்களுடைய விருச்சிக ராசி 7ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும் பார்ப்பார். இப்போ குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார்னு வச்சுக்கோங்க. திருமண பாக்கியம், ரொம்ப வருஷமாக எனக்கு கல்யாண வரன் அமையவே இல்லை சார், குரு பார்வைன்னு சொல்கிறோம், குரு தரக்கூடிய யோகம்னு சொல்கிறோம், கல்யாண நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆக ரிஷபராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அளவில் குரு பகவான் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார். யாருக்கு திருமணமே ஆகலை, இனிமேல் ஆகவே ஆகாதுன்னு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சோ அவங்களுக்கு கூட திருமணம் நடத்தியே தீருவார். புத்திர பாகியத்தை 5ஆம் பார்வையாக கொடுப்பார். 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்ப்பதனால் திருமண பாகியம், தொழிலில் முன்னேற்றங்களை கொடுப்பார். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அதில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவார். அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியை அவர் பார்ப்பதனால், பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பாக்ய பார்வையாக பார்ப்பதினால், நினைத்து பார்க்க முடியாத, கைக்கே எட்டாத, நடக்கவே நடக்காது சார், இது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு உங்கள் மனசில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த நல்ல விஷயமானது நடக்கும். அப்போ கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டணும், அதுதான் பாக்கியம். அந்த மாதிரி பாக்கியங்களை, உங்கள் கைக்கே எட்டாத விஷயங்களை, உங்கள் நினைவிற்கே எட்டாத விஷயங்களை கூட அள்ளி கொடுப்பார் குரு பகவான். ஆக இத்தனை பாக்கியங்களை அள்ளித்தரும் ஒரு கடவுளாக வருகிறார். இப்போ குரு பகவான் ஒரு பக்கம் குரு பயிற்சியில் உங்களுக்கு 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடை பார்க்கிறார். அடுத்தபடியாக நீங்கள் மற்ற கிரகங்கள், முக்கியமான கிரகங்கள் எடுத்தீங்கன்னா சனி, ராகு, கேது. இப்போதைக்கு உங்களுக்கு சனி 10ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ரிஷபராசிக்கு அவர் பாக்யாதிபதி சனி, 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருப்பது தர்ம கர்மாதிபதியை யோகத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறை, அரசியல் துறை, விவசாயத்துறை, ஆர்கானிக்ஸ் ஷோரூமு, மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, இதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய தனவரவை கொடுக்கும், பொருளாதார வரவை மேம்படுத்தும். எதிர்பாராத அளவிற்கு சாதாரணமாக ஆயிரக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய யோகங்களை கொடுப்பார். அடுத்தபடியாக 10ஆம் வீடு பார்த்துட்டோம், சனி பகவான். உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு பகவான் 3, 6, 11 ராசியில் ராகு பகவான் 3, 6, 11, 12 இருந்தால் கூட ராகு பகவான் யோக காரகனாக மாறுகிறார். அந்த வகையில் உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அதீத பொருள் வரவுன்னு சொன்னால் மில்லியன்ஸில் இருக்கிறவங்க பில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணுறது, ஒரு சாதாரண தௌசண்ட்ஸில் இருக்கிறவங்க மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி பொருள் வரவை ஏற்படுத்துவார். அதே மாதிரி நிறைய வழிகளில் பொருள் வரும், ஒரு வழியில் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பொருள் வரவை ஏற்படுத்துவார். இந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இதுநாள் வரை உங்களுடைய ராசிக்கே பயரப்போகிறார், அதுதான் மிகுந்த யோகம். உங்கள் 5ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதனால், அந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க போவதனால் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் கிடைக்கும்.
கிடைக்கும். காலத்தின் கதவுகள் திறக்கும். இது ஒரு அற்புதமான காலகட்டங்களாக பார்க்கப்படுகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு. தெய்வம் உங்கள்கிட்ட இறங்கி அவரே வரம் கொடுக்கிற மாதிரியான காலங்கள். இறைவன் பக்தி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்து, கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, இந்த பூஜா புனஸ்காரங்களை செய்யறதுல கொஞ்சம் தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத அளவிற்கு யோகங்களை கொடுக்கும். இதில் சார் எதுவுமே இல்லை சார், ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் இந்த யோகங்களை உங்களால் அனுபவிக்க முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட ஜாதகங்கள் உங்களுக்கு எந்த அளவில் அந்த யோகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிற சந்தேகங்களை கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளும்போது நாங்கள் சொல்லுவோம். துல்லியமாக உங்களுக்காக கணித்து கொடுப்போம். ஆக ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவற்றில் இந்த குரு பயிற்சியானது ஆயிரக்கணக்கான வரன்களை அள்ளித்தரும் ஒரு யோக பயிற்சியாக இருக்கிறது. புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், தொழில் பாக்கியம், வியாபாரத்தில் அபிவிருத்தி, நல்ல எண்ணங்கள், ஆன்மீக தரிசனங்களை தரும் இதுவாக இருந்தாலும் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனம் தேவை. இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. காலபுருஷனுடைய 4ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சி பெறக்கூடிய வீடு, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு. இதில் மிருகசீரிடம் என்பது உடைபட்ட நட்சத்திரமாக 3-4 பாதங்கள் தொடங்கி, அதாவது திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதங்களும் பெற்று புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் வரை இந்த ராசியில் பிரவேசிக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான குரு பயிற்சி இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே உபய ராசிகளுக்கு 7ஆம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வரும். அந்த அடிப்படையில் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக தனுசு ராசிக்கு அதிபதியாக வருகிறார். அப்போ மாரகஸ்தானம்னா என்ன, பாதகஸ்தானம்னா என்ன? மாரகஸ்தானம்னா உடனே எல்லாரோட மனசுலையும் ஆளை கொன்றுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அல்ல. மாரகஸ்தானம் என்பது மரணத்திற்கு இணையான துன்பத்தை தரக்கூடிய கிரகம் அப்படின்னு இடம் என்று அழைக்கப்படும். அதே மாதிரி பாதகஸ்தானம் என்பது பல வகையான சோதனைகளை தரக்கூடிய இடமாக வரும் என்று அழைக்கப்படும். அப்போ மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மிதுன ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதியாக வருவார். ஜாதகம், ஜனன ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு தான் அதிகமாக பொருந்தும். கோச்சாரம் என்று பார்க்கும்போது ராசிக்கு தான் பொருந்தும். ஆனால் ராசியின் 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் மற்றும் மாரகஸ்தானம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு லக்னத்திற்கு தான் இது அடிப்படையில் பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜோதிடர்கள் அப்போ அவங்க பேசும்போதும் சொல்லுவாங்க, குரு உங்களோட ராசியுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. லக்னத்திற்கு பொருந்தும் போது லக்னத்தோட 5ஆம் இடத்தை தானே குரு பார்க்கணும். நம்ம பேசுறது கோச்சாரம். அப்போ குரு பகவான் கோச்சாரத்தில் ராசியின் அடிப்படையில் தானே மாறுறாரு. அப்போ ராசியின் அடிப்படைக்கு தானே 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம்லாம் பார்க்கணும், 9ஆம் இடம்லாம் பார்க்கணும். அப்போ ஏன் லக்னத்தும் ராசியும் போட்டு குழப்பறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லக்னத்திற்கும் பொருந்தும், ராசிக்கும் பொருந்தும். ராசியின் 7ஆம் இடம் என்பது ராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக உபயராசிகளுக்கு வரும். அப்போ உபயராசியின் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியின் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்திற்கு மேஷராசியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி பெயர்கிறார் 2024ஆம் ஆண்டு. இப்போ இப்படி பெயரக்கூடிய குரு பகவான் நன்மையை செய்வாரா? இதான் பாயிண்ட். உங்க ராசிக்கு மாரகாதிபதி மற்றும் பாதகாதிபதி அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்தா தானே தப்பு. உங்களுடைய எதிரி வலுக்கணுமா, வலு விளக்கணுமா? உங்களோட எதிரி நல்ல வலுவான இடத்துல உட்காந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு பிரச்சனை தானே. இது குரு பகவான் உட்பட சொல்றேன். குரு பகவான் ஒரு முழு சுபர். அவர் கூடிய மட்டும் நல்ல பலன்களை தான் தருவார். இருந்தாலும் கூட அவர் நல்ல இடத்துல போய் உட்காந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு எதிரி வலுக்கிற மாதிரில அர்த்தம். நம்மளுடைய எதிரி வலு பெறணுமா, வலு இழக்கணுமா? எது நமக்கு நல்லது? அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் அதிபதி 12ஆம் வீட்டிற்கு சென்று மறைவது, ராசிக்கு 12ஆம் வீட்டில் மறைவது மிகப்பெரிய யோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அந்த அடிப்படையில் மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வருடமானது
திருமணங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஆண்டாக வருகிறது. ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு பெயர்ந்து ஆட்சியாகி மூலத்திரிகோணம் அடைந்து உங்களோட பாக்யாதிபதி பாக்கியத்தில் ஆட்சி பெறுவது இந்த ஆண்டை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு நம்பர் 1 ஸ்பாட். இதுதான் உண்மை. இப்ப குரு வேற உங்களுடைய எதிரி வேற கரெக்டா மறைகிறாரு. ஏப்ரல் 30 பிறகு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரும்போது மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண யோகம் தன்னாலவே ஸ்டார்ட் ஆயிடும். ரொம்ப வருஷமா லவ் பண்ற பொண்ணு பையனை திருமணம் பண்ணக்கூடிய யோகம், ரொம்ப வருஷமா வரன் தேடிட்டு இருக்கேன் சரியா அமையலன்னா சரியான வாழ்க்கை துணையை கண்ணில் காமிக்கக்கூடிய நேரம், இதெல்லாம் நடைபெற்றே தீரும். ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது கூட அதை பற்றி இந்த நியூஸ் வரலாம். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான பிளானட் பொசிஷனில் தான் மிதுன ராசி அன்பர்கள் இருக்கீங்க. படாத அவஸ்தை, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு கவலைகள், பொருள் பிரச்சனை, பணத்தில் கடனில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு, கணவன் மனைவியால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவசொல் வாங்கி போலீஸு ஸ்டேஷனு கேஸு வம்பு வழக்கு வேலை இழந்து குழந்தைங்களை பிரிஞ்சு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகி தாய் தந்தையை இழந்து அதிகப்படியான அவஸ்தைகளை பட்ட மிதுனராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவெள்ளி ஆண்டாக தான் இந்த 2024ஆம் ஆண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஆண்டில் இந்த குரு பயிற்சியானது மிதுனராசி அன்பர்களுக்கு எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதிய சொல்லியிருக்கேற்ப உங்களுக்கு நினைச்சது நடக்கக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய 12ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் உங்களுடைய 4ஆம் வீடு என்பது வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை குரு பகவான் 5ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் 30க்கு பிறகு ஏற்படும். அதே குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக துலாம் ராசி உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் இதுநாள் வரை வெகு நாட்களாக வெகு ஆண்டுகளாக இருந்து வந்த கடன் தொல்லை பணப்பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. இதை சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடந்தே தீரும். அப்படி நடக்கலைன்னு சொன்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இருந்தாலும் கூட நான் சொல்கிறது நடக்குமா இல்லையான்னு உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு பணத்தை கட்டி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான், ஃபோன் காலில் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி துல்லியமான பலன்களை தர முடியும். ஆக உங்களுடைய 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம் மகர ராசியை அவர் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால் ஆயுளை நீட்டிப்பார், ஆரோக்கிய பிரச்சனையை அறவே அறுத்தெடுப்பார். ஆக குரு பயிற்சியானது இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும் தர கடமைப்பட்ட ஒரு பயிற்சியாக வருகிறது. இதை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்கள் கையில் தான் இருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, 100 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு தான் வரும் நமக்கு சாதகமாக. அப்படிப்பட்ட ஆண்டாக தான் 2024 உங்களுக்கு வந்திருக்கு. இதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் இருக்கு. குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் கடகராசி. தாயுள்ளம் கொண்ட அன்புமிக்க கடகராசி அன்பர்களே, தாயுள்ளம்னு ஏன் சொல்கிறேன்? மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, இது 4ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு சந்திர பகவான் மாதாகாரகன் ஆட்சி பெறுகிறார். இந்த அவருடைய சொந்த வீடாக வருகிறது. அதனால் எல்லோரிடமும் ஒரு மதர்லி டச், ஒரு மதர்லி அம்மாவுடைய அன்புக்கு இணையாக பழகக்கூடிய கடகராசி அன்பர்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்களுக்கு எதையும் மறக்க முடியாது. அம்மாவும் அப்படி தான், எதை செஞ்சாலும் அவங்களால மறக்க முடியாது, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. ஆக தாயுள்ளம் கொண்ட கடகராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதனால் வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வீட்டில் மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் ஏப்ரல் 30ஆம் தேதி மாறி 11ஆம் வீடு ரிஷபராசிக்கு பெயரப்போகிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு வருகை தரப்போகிறார். 10ஆம் குரு பிரச்சனையை கொடுப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். இந்த 10ஆம் இட குருவுடைய 11ஆம் இட குரு ரொம்ப நல்லதை செய்வார். அவர் குரு எப்போவுமே ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் சிறப்பு அதிகம். அவர் இருக்கின்றது இப்போ 11ஆம் வீடு, வரப்போறார் 11ஆம் வீட்டுக்கு. அதை விட அவர் பார்க்க போகிறது உங்களுடைய 3ஆம் வீடு கன்னி ராசி, உங்களுடைய 5ஆம் வீடு விருச்சிக ராசி, உங்களுடைய 7ஆம் வீடு மகர ராசி. இதுதான் இந்த 3ஆம் வீடு என்பது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 3ஆம் வீடு
அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்ஸ், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், இவர்களை எல்லாம் குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். உங்களுடைய கல்வி, இதை குறிக்கக்கூடியது 3ஆம் இடம். அப்போ இந்த இடத்தை குரு பகவான் தன்னுடைய சிறப்பு 5ஆம் பார்வையாக பார்ப்பதினால் கடகராசி என்பவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு நினைத்ததை படிக்கக்கூடிய யோகம். அது எத்தனை பேருக்கு இருக்குது? 1,00,000 பேரில் ஒன்று நமக்கு படிப்பு வராது, இல்லை நம்ம படிக்கணும்னு நினைக்கிற படிப்பு நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் அமையிறதுங்கிறது யோகம் தானே. அந்த யோகம் எத்தனை பேருக்கு இருக்குது? அது இந்த ஆண்டு கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சகோதர சகோதரிகளின் மூலியமாக அனுகூலம். இந்த காலத்தில் அண்ணா தம்பி அக்கா தங்க நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்டாலே அதுவே மிகப்பெரிய உதவி. அப்படி கேட்டால் கூட மனசுக்குள்ள இவன் பாரு நம்மளை விட பெரிய ஆளாரானா அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இன்றைக்கி உறவுகள் இருக்குது. எல்லோரும் அல்ல, அப்படியும் இருக்காங்க. ஆக இந்த மாதிரியான நிலைமை மாறி தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணா, தான் ரத்தம் தான் சதை அப்படின்னு நினச்சி நல்லதை செய்யக்கூடிய, உதவிகளை செய்யக்கூடிய, ஒரு நல்ல வேலையை வாங்கி தரக்கூடிய, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, வீடு கட்டுறீங்கன்னா அதுக்கு உதவக்கூடிய, இது மிகப்பெரிய அளவில் பக்கத்துணையாக இருக்கக்கூடிய. பக்கத்துணைனா என்ன, வெறும் பணம் கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்னு இல்லை, மாரல் சப்போர்ட்டுங்க. நீ கவலைப்படாதடா, உன் அண்ணா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவன் இருக்கானோ இல்லையோ, அந்த வார்த்தை தானங்க மனுஷனுக்கு முக்கியம். அந்த வார்த்தையை உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஆண்டாக இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி என்பவர்களுக்கு வருகிறது. அடுத்தபடியாக நண்பேண்டா டாபிக்கு வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னாலே, நம்ம திருப்பியும் சொல்கிறேன், எதிரியும் நண்பனும் வேறு வேறு வீட்டிலலாம் இருக்கிறது இல்லை. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி நம்ம கூடவே தான் சுற்றிட்டு இருப்பானுங்க. எப்போ நம்ம கூட இருக்கிறவன் நமக்கு எதிரின்னு தெரிய வரும் அப்படின்னா, கண்ணதாசன் பாட்டுக்கு போயிடணும். அதாவது, செந்தணலும் நீர் போல் தெரியும் நண்பனும் பகைவரும் நட்பு போல் தெரியும், அது எப்போ காலம் வரும்போது தான் அதை உணரும் அப்படிங்கிற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பகைவன் நம்ம கூடவே தான் இருப்பான். அவர் சொன்னது தான் நான் திருப்பியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நண்பனுக்கும் பகைவனுக்கும் அவர் சொல்லாத இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். பகைவன் எப்பவுமே சிரிச்சிட்டு இருப்பான், நண்பன் எப்பவும் சிரிக்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் நல்லதையே பேசுவான், அதுதான் பகைவன். நண்பன் மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசுவான், இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பேசக்கூடியது பகைவன், உங்களுக்கு பிடிக்காததையும் பேசுறது உங்கள் நண்பன். இதுதான் வித்தியாசம். அந்த மாதிரி நண்பர்களினால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நண்பர்கள் என்பது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வேலை கிடைக்குது, பல பேருக்கு நல்ல பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய யோகம் கிடைக்குது. ஏன் ஃப்ரெண்ட்ஸோட தங்கையோ அக்காவையோ கூட கல்யாணம் பண்ணிருக்காங்களே, கல்யாணம் பண்ணி கொடுக்குறானே மனசார, ஏன் நண்பன் சொல்லி, அந்த மாதிரியான யோகங்கள் ஏற்படுது. அதே மாதிரி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்த நண்பர்களை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஏன்டா நீ தாண்டா எனக்கு முதல் எனிமின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையும் இருக்குது, அது வேறு விஷயம். பட் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பணக்கார அளவில் இருக்கக்கூடிய நண்பன் ஒரு ஏழை நண்பனை எடுத்து அவன் வாழ்க்கையவே மாத்திரானா இல்லையா, நடக்குது இன்றைய அளவிலும். அப்போ நண்பர்கள்னால அனுகூலம். பார்ட்னர்ஷிப், சரியான ஒரு பார்ட்னர் இல்லைன்னு சொன்னால் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளவு தான் முயற்சி, எவ்வளவு தான் திறமை இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் அடியோடு போயிடும். அந்த மாதிரி நல்ல பார்ட்னர்ஸ் அமையக்கூடிய வேலைகள், இதையெல்லாம் தரக்கூடிய, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் திருவினையாகக்கூடிய வாய்ப்பு. முயற்சி திருவினையாக்கும் என்ற வாக்கிற்கிணங்க. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வாழ்க்கையில் உபதேசஸ்தானம்னா எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுவீங்க. எஃபர்ட்ஸ் நீங்கள் போடும்போது அந்த எஃபர்ட்ஸுக்கு ரிசல்ட் உடனே கிடைக்கும். அடுத்தபடியாக உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அவருடைய சமசப்தம பார்வை விழுவதனால் நிறைய வருஷமாக பசங்க இல்லைன்னு சொன்னால் அந்த வீடே ஒரு சுடுகாடு மாதிரி தான்.
அதாவது நீங்கள் பாருங்கள், காசு, பணம், பதவி இதெல்லாம் கொடுக்க முடியாத, இதால் வாங்க முடியாத பல விஷயங்கள் இன்னமும் உலகத்தில் இருக்குது. அன்பு, பாசம், பந்தம், நட்பு, குழந்தைங்க, இதெல்லாம் நீங்கள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு கிடைக்காது. இது யார்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட 10 பைசா கூட இருக்காது. வீட்டில் 10 பசங்க இருப்பாங்க, பாசமாக அப்பாட்ட பேசுவாங்க. 10,000 கோடி வச்சிருக்கிறவனுக்கு இது புரியவே புரியாது. அவன் நம்பர் கேமில் இருப்பான். இந்த 10,000 எப்படி லட்சம் கோடி ஆகிறதுங்கிறதுல இருப்பான். ஆனால் நார்மலாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு குப்பத்து வாசலில் இருக்காங்க, ஒரு சேரி போகுது, ஆனால் அவங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க. அங்கே தான் அவங்க மினரல் வாட்டரா குடிக்கிறான். டெய்லி அவனை கடிக்காத கொசு இருக்கா? அவனுக்கு எல்லா வியாதியும் உடம்பு தன்னால் அகாமடேட் ஆகுது. அது கடவுள். இப்போ உங்களையெல்லாம் நம்பாதனால தான் கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உடம்புல ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை உருவாக்கிட்டார். ஆக அந்த மாதிரியான 5ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது புத்திர பாக்கியங்கள் உருவாகும். பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்கள் ராசிக்கு என்பதனால் நினைக்க பார்க்க முடியாத வெற்றிகளை தரும். வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய யோகங்களை கொடுத்தே தீர்வார் குரு பகவான். அடுத்தபடியாக உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி. ஒரு மனுஷன் பிறக்கிறான், படிக்கிறான், வளர்றான், செத்து போகிறான், எல்லாம் ஓகே தான். இந்த கல்யாணம் மட்டும் தப்பாயிருச்சுன்னு வச்சுங்க, மொத்தமாக அவுட்டு. பாஸ்ட்டும் அவுட்டு, ஃப்யூச்சரும் அவுட்டு. பாஸ்ட்டும் அவுட்டுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இது நாள் வரைக்கும் அவன் படித்த படிப்பு, அவன் சம்பாதிச்ச காசு, அவன் இருந்த பதவி எல்லாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஃப்யூச்சரும் அவுட்டு நான் ஏன் சொல்கிறேன், இவன் தான் பிடிக்கிட்டே இருக்காளே, அரிச்சு எடுத்துருவா. அப்படியே தேங்காய் தொகையில் எடுத்து மிக்சி கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி மனுஷனுடைய மூளையை அப்படியே கட 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 கடன்னு அரிச்சு எடுத்துருவாங்க சில பெண்கள். அப்படி அரிச்சு எடுக்கும் போது என்ன ஆகும், ஏண்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த ஆணுக்கு தோணும். ஒரு ஆணுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், பெண் அழுதுறது, இல்லை ஒரு கத்துறது, சத்தம் போடுறது எல்லாம் சமுதாயம் கேட்கும் காது கொடுத்து. ஒரு ஆணுடைய அழுகை என்பது அவனுக்கே கேட்காது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் ஒரு ஆண் அழும் போது சைலண்ட்டாக அழுவான். அவன் அழுகிறது அவனுக்கே கூட கேட்காது, அவன் மற்றவனுக்கு சொல்லவே மாட்டான். அப்படிப்பட்ட அழுகையை தரக்கூடிய அந்த ஆணுக்கு இந்த மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதினால் இந்த ஆண்டு கடகராசி என்பர்கள், ஆணாக இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அருமையான வாழ்க்கை துணை பெண்டாட்டி அமைவாள் என்று கூறிக்கொண்டு, அதே மாதிரி பெண்ணாக இருக்கக்கூடிய கடகராசிக்கும் நல்ல கணவன்மார்களும் வருவார்கள். ஆக அத்துணை யோகங்களையும் அள்ளித்தரும் ஆண்டாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. அதுவும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் ரிஷபராசியில், மேஷராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு அவர் பெயரும் பொழுது இந்த அற்புதம் நிகழும். குரு பயிற்சி பலன்கள் 2024. குரு சிம்ம ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை பண்ணுவார். சிம்ம ராசியாக இருந்தாலே குரு பகவானுடைய அனுகூலம் என்பது கண்டிப்பாக தேவை. குருவுடைய அனுகூலம் இல்லைன்னா சிம்ம ராசியுடைய வாழ்க்கை பல்லு போன சிங்கம் எப்படியோ அந்த மாதிரி தான். குரு தான் அந்த பல்லா வராரு. உங்கள் இன்ஜினில் பல்கிரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த பல்கிரமாக வரக்கூடியது சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான். இதனால் வரை பாக்யஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் மேஷராசியிலிருந்து பெயர்ந்து இப்போ ரிஷபராசிக்கு கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு ஏப்ரல் 30ஆம் தேதி 2024 இந்த ஆண்டு பெயரப்போகிறார். அப்படி பெயரப்போகிற குரு பகவானால் எந்தெந்த நன்மை என்னென்ன தீன்மை இதை பற்றி பார்ப்போம். சார் எப்பவுமே நமக்கு எல்லாம் நல்லதாகவே நடந்துருமா எல்லாருக்குமே? அது எப்படி சார் நடக்கும்? பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக சிம்மராசியை பார்த்துட்டு வந்தார். இப்போ அவர் 10ஆம் வீட்டுக்கு போகிறார். 10ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் பல நிலைகளில் கெடுபலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராக மாறுகிறார் என்பது உண்மை. அதே மாதிரி அவர் மாறக்கூடிய ராசியும் கூட ரிஷப ராசி. அந்த ராசிக்கு அவர் அஷ்டமாதிபதி. ஆக முதல் நிலையில் இந்த சிம்மராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல காற்றை இறக்கி விட்டுருவானுங்க. அப்படியே ஊசி எடுத்து டயரில் டக்குன்னு குத்திடுவானுங்க. சார் 22 வருஷம் சார் பெரிய பொசிஷனில் இருந்தேன் சார், 22 நிமிஷம்தான் தூக்கி இறக்கி கீழே கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருவானுங்க. அந்த மாதிரியான அளவில் சில நிகழ்வுகள் நிகழலாம், நடக்கும்னு சொல்லலை.
உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலம் இல்லாத பட்சத்தில் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஓப்பனாக பேசுகிற டைப்பு, இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். அப்படி நடக்கக்கூடியதை எப்படி தவிர்க்கலாம்ங்கிறத பற்றியும் பின்னாடி பேசுகிறேன். உங்கள் சுய ஜாதகமே மேலோங்கும். நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக்கு, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொல்லக்கூடிய பலன்களை விட உங்கள் சுய ஜாதகம் தான் மேலோங்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்து எங்களுடைய கட்டணத்தை செலுத்தி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், ஃபோன் கால் அப்பாயின்மெண்ட் தான், அதை தான் நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் வந்தால் போதும். ஆக சிம்மராசி என்பர்கள் 9ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டிற்கு போகக்கூடிய குரு உங்களை காலி பண்ணிடுவாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது தொழிலில் இப்போ நான் சொன்ன மாதிரி, சரி சார் தொழிலில் இவர் காலி பண்ணிடுவார் அப்படின்னு நம்ம நினச்சி அப்போ சோகப்படுறதுக்கு முன்னாடியே குரு இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அதிகம் என்பது அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவர்களுக்கு கூட தெரியும். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், கன்னிரா ராசியை அவர் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். குரு பகவான் ஒரு தனகாரகன். தனகாரகன் தனஸ்தானத்தை 5ஆம் சிறப்பு பார்வையாக பார்க்கும் பொழுது சிம்மராசி என்பவர்களுக்கு பணம் என்பது வேலை போனால் கூட சொல்ல முடியாத இடத்துலேருந்து, தெரியாத இடத்துலேருந்து, புரியாத நிலையிலேருந்து பணம் வந்துட்டே இருக்கும். டக்குன்னு ஒரு பல்க் அமௌண்ட் வரும். அந்த வந்த பணம் கையில் நிற்கும். அதுதான் முக்கியம். அடுத்தபடியாக அந்த 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால், 5ஆம் பார்வையாக பார்ப்பதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல பேச்சு அந்த மாதிரி வரும், நல்ல டிஸ்கஷன். இன்னைக்கு குடும்பத்தில் யாரும் நல்லாவே பேசிக்கிறது இல்லை. எடுத்த உடனே கெட்ட வார்த்தை, சின்ன கோபத்துக்கு கூட உறவே வேண்டாம்னு சொல்லக்கூடிய வார்த்தை, அக்கா தம்பி, அண்ணா தங்கியாக இருக்கட்டும், எடுத்த உடனே சொல்லிடுவாங்க, ஐயா உன் சகவாசமே வேணாம்ப்பா. தம்பியோட சகவாசம், அக்காவோட சகவாசம், அண்ணனோட சகவாசம், தங்கையோட சகவாசம் இல்லாமல் வேற ஊராங்க சகவாசமாக வேணும்? என்னங்க இது கூத்து? கூட பிறந்த பிறப்புங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஒன்றா வாழ போகிறீங்க? திருப்பி இன்னொரு தடவை ஜென்மத்தில் இதே மாதிரி அண்ணா தம்பி, அக்கா தங்கையாக பிறக்க முடியுமா? அப்படிப்பட்ட பிறப்பில் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இல்லாத இடம் இல்லைங்க. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, வார்த்தைகளை விடுறது, அந்த வார்த்தைகள் அப்படியே துளைக்கும் அவங்கள. அதெல்லாம் ஓரமாக வைக்கணும். அண்ணா தங்க அக்கா தம்பின்னு வந்துட்டாலே உயிரை கூட கொடுக்க ரெடி ஆகிடணும். சகோதர சகோதரிகளுக்கு செய்யக்கூடியதில், அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடியதில், மனைவிக்கு செய்யக்கூடியதில், குழந்தைகளுக்கு செய்யக்கூடியதில், நண்பனுக்கு செய்யக்கூடியதில் மட்டும் கணக்கே பார்க்கக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட சிம்மராசி நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் தான் எல்லாத்தையும் திறந்து கொடுத்துடுற ஆள். அப்படி கொடுத்தே ஓட்டாண்டியாக போய் நிற்கிற ஆள் சிம்மராசி. ஆக சிம்மராசி என்பவர்களுக்கு இவ்வளவு நாளாக வருஷங்களாக கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு விடிவு காலமாக ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு வருகிறது என்றால் அது மிக இல்லை. அடுத்தபடியாக அவருடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 4ஆம் வீடு விருச்சிக ராசியை பார்ப்பார். இந்த 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், உயர்கல்வி துறையெல்லாம் குறிக்கிறதுனால நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எதுவும் நடக்கலை இல்லையா? இந்த ஏப்ரல் 30க்கு அப்புறம் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி புக் பண்ணிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் அதிகமான முன்னேற்றங்கள் ஏற்படும். காரெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் ஏப்ரல் 30க்கு அப்புறம் உங்களுக்கு சரியான டைம் கார் வாங்கிறதுக்கு. ஆக அருமையான ஒரு பலன்களை குரு பகவான் தருகிறார். உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசி, ருணரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனால், நான் ஏற்கனவே சொன்னேன், கடன், நோய், எதிரிகள் இதை குறிக்கக்கூடியது தான் 6ஆம் வீடு. அந்த 6ஆம் வீட்டை குரு பகவான் 9ஆம் சிறப்பு பார்வையாக பார்ப்பதனால் கடன் தொல்லைகள் நீங்கும், நோய்கள் விலகும், எதிரிகளை நீங்கள் துவம்சம் செய்வீர்கள். சிம்மராசிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அண்ணாமலை படத்தில் வர பாட்டு தான், வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். இந்த பாட்டுடைய முதல் 2 வார்த்தைகளை தான் உங்களுக்கு நான் பலனாகவே சொல்கிறேன். உங்களுடைய வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். நீங்கள் இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30ற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். அப்படியும் நடக்கலை அப்படின்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை பார்த்தா தான் தீர்வு சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் என்னென்னு கொடுப்பாங்க. அதை வாங்கி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஃபோன் கால் தான், அதை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது குரு பயிற்சி பலன்களில் 2024 கன்னி ராசி. இந்த கன்னி ராசி நேயர்கள் எல்லார்ட்டையும் நல்லவனாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கன்னி ராசி. யார்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கவே மாட்டாங்க. அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு சுழிஞ்சு கிழிஞ்சு உள்ளே போய் வெளில வந்துடுவாங்க. இது கன்னி ராசிக்கு இயற்கையாகவே வரும். எதுவும் எஃபர்ட்லெஸ்ஸாக வரும். அப்படிப்பட்ட கன்னி ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் வாங்க. குரு பயிற்சி பலன்கள் இது நாள் வரை கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது பாக்யஸ்தானமான ரிஷபராசிக்கு ஏப்ரல் 30 கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்திற்கு பெயரவிருக்கிறார். குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜோதிட நிபுணர்களுக்கும் தெரியும். கன்னி ராசிக்கு குரு யாரு இது தெரியாம குரு பயிற்சி பலன்களை நம்மளால பேச முடியாது. கன்னி ராசிக்கு குரு யாரு? உங்கள் ராசியின் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசிக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் உபய ராசி. நீங்க சரம் ஸ்திரம் உபயம். கடகம் வந்து சரராசி, சிம்மம் ஸ்திர ராசி, கன்னி ராசி வந்து உபயராசி. இந்த உபயராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசி என்பது பாதகம் மற்றும் மாரகஸ்தானமாக வருகிறது. இதுதான் உண்மை. இப்போ ராசிக்கு 7ஆம் இடம் என்பது உபயராசிக்கு மாரகம் மற்றும் பாதகஸ்தானம். மாரகம் சொன்ன உடனே எல்லாரும் மனசுல உடனே ஐயோ ஆளை கொன்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. மாரகத்திற்கு இணையான பலன்களை செய்யும். பாதகம்னா சகித்து கொள்ள முடியாத சில சோதனைகளை கொடுக்கும். இதுதான் பாதகம்னு சொல்றோம். இந்த இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அக்மார்க்கு குத்தின எதிரி. அவர் அக்மார்க் சீல் குத்தின எதிரி, இதில் சந்தேகமே வேணாம். புதன் வீடுகளுக்கு குரு பகவான் எதிரி. குரு பகவானுக்கு புதன் எதிரி அல்ல, ஆனால் புதனுக்கு குரு பகவான் எதிரி. ஆனால் உங்களுடைய மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இது நாள் வரை மேஷராசியில் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலும் கூட அவர் சில உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனைகளை கொடுத்திருப்பார், சில அவமானங்களை கொடுத்திருப்பார், சில வகையில் பிரச்சனைகளை அவமானங்களை சிறை தண்டனையை கூட சில பேருக்கு கொடுத்துருக்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்து மறுபடியும் நான் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இப்போ நான் போகிறேன். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகம் என்ற வகையில் அவருடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறார். குரு பகவான் ஒரு முழு சுப கிரகம், பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு. 5ஆம் பார்வை என்பது ஸ்பெஷல் சிறப்பு பார்வை. அந்த பார்வையால் குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறது. என்னதான் எதிரியாக இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான், கெட்டவன் கெட்டவன் தான். ஆக நல்லவனா பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கும் பொழுது பல விதமான யோகங்களை கொடுப்பார். என்ன விதமான யோகங்கள்? முதல்ல உங்களுடைய மனதில் தெளிவு வரும். மனசு தெளிவாக ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த வேணால் சமாளிக்கலாம். அதானே சார் முக்கியம். உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் கோடியை கையில் கொடுத்துட்டு மனசை மட்டும் பிடிங்கி நான் வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு செல்லா காசு. 10 ரூபாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு சும்மா அப்படி சாம்பியன் மாதிரி மனசை கொடுத்தேன்னு சொன்னால் உங்களால் எதை வேணால் பார்க்க முடியும், எதை வேணால் சமாளிக்க முடியும். எதையும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. அந்த மாதிரி மனசு இருக்கும். அப்போ மனசு தான் வாழ்க்கையை தீர்மானிக்குது. அப்படிப்பட்ட மனசு உங்களுக்கு தைரியமாக தெளிவாக மனசில் வந்து இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள்லாம் விலகி மனசில் நல்ல எண்ணங்கள் நல்ல தீர்க்கத்தை கொடுப்பார் குரு பகவான். ராசியை பார்க்கும்போது யோகங்களை கொடுப்பார். பண யோகம், பணம் தங்குகின்ற யோகம் இதை கொடுப்பார். அதே மாதிரி உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். இது ரொம்ப முக்கியம். யாரையா ஒருத்தரை பார்க்கணும், ஏன்டா இவனை பார்த்தோன்னு இருக்கும் சில பேரை பார்க்கும்போது. அது காரணமும் சொல்ல தெரியாது. ஐயோ இவனை பார்த்துட்டோமா இன்னைக்கு அப்படின்னு, இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தோணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, பிஸ்னஸ் இதுக்கு போகிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்ல வேலை கொடுக்கும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல திருமணம் நடக்கும். அந்த மாதிரியான பல வகையான யோகங்களை கொடுப்பார். நல்ல வேலை, நல்ல திருமணம், நல்ல புத்திர பாக்கியம், நல்ல பொருள் வரவு, நல்ல அங்கீகாரம், அந்தஸ்து, செல்வாக்கு, புகழ், பேர், ஃபேம், பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் கொடுப்பார்.
அடுத்தபடியாக உங்களுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை அவர் 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உபஜயஸ்தானம், உங்களுடைய 3ஆம் இடம், முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடம், நண்பர்கள், பார்ட்னர்ஸு, இவங்களுக்கெல்லாம் இவங்க மூலியமாக உங்களுக்கு ஆதாயம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நண்பன் என்றைக்குமே நல்லது செஞ்சதாக வரலாறே கிடையாது. கன்னிராசிக்கு இது பொருந்தும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய 100 பேருக்கு 95 பேருக்கு நண்பனால தான் பிரச்சனை. வாழ்க்கையிலேயே கழட்டி விட்டு போயிடுவான் சங்க. அப்படி கலட்டி விட்டு போகக்கூடிய சங்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் போய் நல்ல நண்பர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய, நல்ல நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்களுக்கு சகோதர சகோதரிகள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாழ்க்கையில் நல்ல அண்ணன் வாய்ப்பே இல்லை ராஜா. வாழ்க்கையில் நல்ல அக்கா, நல்ல தங்க, நல்ல தம்பி முடியாது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு சடனாக திடீர்னு பேய் பிடிச்ச மாதிரி திடீர்னு அண்ணன், அக்கா, தங்க, தம்பி எல்லாம் நான் அவனுக்கு நல்லது செய்கிறேன்டான்னு சொன்னால் அவங்களுக்கு பயம் வராது. அப்படிப்பட்ட பயத்தை உருவாக்குவார் குரு பகவான். அதே மாதிரி பார்ட்னர்ஸ், ஏன்டா இவனோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வகையில் அந்த பார்ட்னர்ஸ் மனசு மாறி நல்லதை உங்களுக்கு செய்வாங்க. அதே மாதிரி அவருடைய 9ஆம் சிறப்பு பார்வையால் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்கள், புத்திர பாக்கியங்கள் மட்டுமல்லாமல் பூர்வ ஜென்மஸ்தானத்தை அவர் 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்ப்பதினால் மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார். ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஏழை கோடீஸ்வரன் ஆனா என்ன ஆகும்? அந்த மாதிரிலாம் திடீர்னு அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்துவார். குரு பகவான் அதுக்கு கேப்பபிளான கிரகம். அப்படி நடந்தே தீரும். குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ராசி துலாம் ராசி. துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு, சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய, மூலத்திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய, சூரிய பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு என்றால் அது மிக இல்லை. இந்த துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வரும். இப்போ துலாம் ராசியை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள கிரக நிலைமை இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி சரியாக இந்த குரு பயிற்சியானது, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு ரிஷபராசிக்கு பெயரவிருக்கிறார். தற்போது துலாத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயரப்போகிறார். தற்சமயம் சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கிறார். 6ல் ராகு, அதாவது மீன ராசியில் ராகு, 12ல் கேது. பல நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம திருப்பி சொல்லிட்டே வரோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எஸ்பெஷலி குரு பயிற்சிக்கு பிறகு ராஜாதி ராஜயோகம் பெறும் துலாம் ராசி. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுல டெக்னிக்கல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துலாம் ராசியுடைய ராஜயோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலேயே ஆட்சியாளர். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது. பாவகிரகங்களான ராகு 3, 6, 11 இருக்கணும். பாவகிரகமான கேது 6, 12 இருக்கணும். இது அப்படியே பிக்சர் பர்ஃபெக்ட் மாதிரி 6ல் ராகு, 12ல் கேது. இப்போ குரு பயிற்சியானது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நிகழவிருக்கிறது. இது எந்த மாதிரியான பலனை கொண்டு வரும்? இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம்னு சொன்னால், தற்சமயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன நடக்க போகுது, அடுத்த 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த வீடியோவுடைய டிராவல் இருக்கும். துலாம் ராசி என்பவர்களுக்கு தன்னுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய சனி பகவான் 5ல் போய் ஆட்சியாருது. அதுவும் கும்பராசியில் ஆட்சியாருது இன்னுமே விசேஷம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் மூலத்திரிகோணம் அடைகிறார் துலாம் ராசி, அதாவது கும்பராசியில். துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவத்தில் மூலத்திரிகோணம் அடையக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். இதில் முக்கியமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொன்னால், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் மாட்டியிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகியிருக்கு. அடுத்தவர்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்ந்து எவ்வளவு அடி வாங்கினா கூட அந்த அடியிலேருந்து மீண்டு வராத மறுபடி அதே அடியை வாங்க துடிக்கின்ற துலாம் ராசி அன்பர்கள். ஒரு தடவை நண்பர்னால ஏமாற்றப்பட்டாச்சு. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, நண்பர்களினால் தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுகின்ற இல்லை ஏமாறுகின்ற ஒரு ராசி அப்படின்னா துலாம் ராசி தான். துரோகத்தை சந்திக்கிறது, நம்பிக்கை துரோகம், நண்பரினால் நம்பிக்கை துரோகம். கூட இருந்த ஃப்ரெண்டு தன்னுடைய மனைவியை கூட காதலிக்க தயங்காத ஒரு ஃப்ரெண்டு, கூட இருக்கக்கூடிய நண்பன் கூடவே பார்ட்னராக இருந்து கவுத்து விட்டுட்டார். கம்ப்ளீட்டாக பணத்தை எல்லாம் ஏமாற்றி கம்ப்ளீட் சீட்டிங் பண்ணிட்டார். கூட இருந்த நண்பன் சொல்லக்கூடாத கேட்கக்கூடாத தகாத வார்த்தையை நீங்கள் இல்லாத போது முக்கியமான உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரிடம் சொல்லிவிட்டார். இந்த கூட இருந்த நண்பனால் நட்பினால் பாதிக்கப்பட்ட இடத்தில் முதலிடம் பெறுவது துலாம் ராசி. இதற்கு என்ன காரணம்? உங்களுடைய மூன்றாம் இடம் எது? நண்பனை நட்பை குறிக்கக்கூடிய இடம் எது? தனுசு ராசி. அதற்கு அதிபதி யாரு? குரு பகவான். இதே குரு பகவான் தான் உங்களோட விரோதிகளை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரார். அப்ப நண்பன் முதலில் செந்தனலும் நீர் போல் தெரியும், அது நாள்பட புரியும்னு சொல்ற மாதிரி முதலில் நண்பன் நட்பாக இருந்து உள்ளே புகுந்து அது கொஞ்ச காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நட்பானது மிகப்பெரிய விரோதமாக விஸ்வரூபம் எடுப்பது. இது ஒன்று. பல துலாம் ராசி அன்பர்கள், அதாவது நீதித்துறையில் நீதிபதிகளாக வக்கீல்களாக பணியாற்றக்கூடிய, அரசாங்கத்துறையில் பணியாற்றக்கூடிய, போலீஸ் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், ஏன் டாக்டர்ஸாக மருத்துவராக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், ரியல் எஸ்டேட் துறை அரசியல் துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், சிக்கலா இருக்கியா? வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு தெரியல. இப்படி போகுது, திருப்பி மாறுது, இப்படி போகுது, வளைஞ்சு நெளிஞ்சு குழப்புது. இது ஒன்று. இது சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பெறும்பொழுது இந்த மாதிரி இது நாள் வரைக்கும் சந்தித்து வந்த சிக்கல்கள் டிசம்பர் 22ஆம் தேதி 2023க்கு அப்புறமா மெதுவா விலகும். மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா மாறும். நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய யோகம்லாம் வரும். அதற்கு அடுத்தபடியாக 6ஆம் இடத்தில் ராகு இருப்பதினால் உங்கள் துலாமுக்கு ராகு நண்பன், நட்பு கிரகம். அவர் சுக்கிர பகவானுக்கும் கூட பிடித்த கிரகம். அப்ப ராகு பகவான் உங்கள் 6ஆம் பாவத்தில் 3, 6, 11 ராகு இருக்கும் போது யோகம். 3, 6, 11, 12. அப்ப ராகு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது எதிரிகளை வெல்லக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கூட சொல்றேன், துலாம் ராசி அன்பர்கள் கடன் தொல்லையில் மட்டுமல்ல, நண்பனினால் பாதிக்கப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள், பெற்ற தாய் தந்தையினால் ஒதுக்கப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள், கட்டிய மனைவியினால் கட்டிய கணவனினால் கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ஒதுங்கிய துலாம் ராசி அன்பர்கள், இவர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். வாழ்க்கையில் எட்ஜில் இருக்கீங்க, இதுக்கு மேலே எதுவுமே வேணாம் அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், இப்போ டிசம்பர் 22, 2023க்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இதுக்கு அப்புறம் தான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் டிசம்பர் 22, 2023க்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கை என்பது ஆரம்பமாகுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 6ஆம் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான், மேஷராசியிலிருந்து வந்த குரு பகவான் இது நாள் வரை குரு மாறி ஒரு எதிரி துலாம் ராசிக்கு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் இடத்தில் இருந்து வந்த மேஷராசியில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மறையப் போகிறார். குரு துலாம் ராசிக்கு ஒரு விரோதி, ரோகாதிபதி. அவர் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருப்பார். அப்ப இந்த மாதிரி அமைப்பு, அதாவது குரு பகவானுடைய பயிற்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ரிஷபத்திற்கு வந்தாலும் கூட இந்த மாதிரி அமைப்பு, ராகு பகவான் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு குரு ரிஷபத்தில் இருக்கும்போது ராகு மீனத்தில் உட்காருவார். இந்த அமைப்பு ரொம்ப ரேர். இன்னும் கேட்டீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான்
சனி கும்பத்தில், ராகு வந்து மீனத்தில், குரு வந்து ரிஷபத்தில் அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். அப்படி பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய யோகம் இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இது நாள் வரை திருமண தடை, திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனை, சிந்தனையில் மாற்றம், கடன் தொல்லை, உறவுகளில் மண்டையை பிச்சுட்டு குடையிற அளவுக்கு பிரச்சனை, இதெல்லாம் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு அவர் 8ஆம் பாவமான ரிஷபத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு ராஜயோகம் ஆரம்பமாகும். எந்தெந்த மாதிரி ராஜயோகம்? எதிர்பாராத திடீர் பண வரவு. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன், பணத்துக்கு அவர் தான் சொந்தக்காரர். அவர் விரோதியாக இருந்து மறையிறதுனால விரோதி கெடணும் இல்லையா, கெட்டால் நல்லது நடக்கும். அப்போது தனக்காரகனான குரு பகவான் உங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்குவார், தனகாரகன். அடுத்தபடியாக 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது. இந்த 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது நிறைய இறை சக்தியை கொடுப்பார். இறைவர் சிந்தனை, பக்தி, பரவசம் போன்றவைகளை ஏற்படுத்துவார். ஆக இதுவும் நல்லது. இந்த குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு பல நன்மைகள் உண்டு. கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்சென்டிவ்ஸ் போன்றவைகள் கிடைக்கும். மாணவ மாணவியர்களுக்கு, துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்க முடியும். கல்யாண தடையினால் அவதிப்பட்டு கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இந்த வருஷம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மேலே கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் என்பது நிறைய வரும். குரு 8ல் மறைஞ்சாலும் நல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் நடக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜயோக குரு பயிற்சி இது அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. மிதுன ராசி நம்பர் 1 ஸ்பாட்னா துலாம் ராசி இந்த 2024ஆம் ஆண்டில் 2வது ஸ்பாட்டுன்னு சொன்னேன். இது உண்மை. துலாம் ராசிக்கு ஏகபோக காலம் இப்போ. ஆக இந்த துலாம் ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குரு பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஓம் விருஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் ஜபம் செய்து வருகையில் எண்ணியது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாத யோகங்கள் உங்களை வந்து சேரும். அன்பர்களே, நண்பர்களே, என் உயிரினும் மேலான விருச்சிக ராசி பெருமக்களே, உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். காலபுருஷரின் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி ஒரு உயிரையும் உடலையும் பிரித்தெடுக்கக்கூடிய இடமாகும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய அதிசயங்கள் என்பது ஆயிரக்கணக்கில் அடங்கும். விருச்சிக ராசிக்காரர்களும் அப்படிதான். இப்போ விருச்சிக ராசிக்கு தற்சமயம் உள்ள கிரக நிலைமைகள் என்ன? 4ஆம் பாவத்தில் அர்த்தாஷ்டமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் ராகு, 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு மாறவிருக்கிறார். அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் வீட்டிருக்கார். இதுதான் முக்கியமான கிரக நிலைமை. மிச்ச கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள விட்டுடுங்க. இப்போ குரு பார்வை கோடி நன்மை. குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறது தான் சான்றோருடைய கூற்று. இப்போ 6ஆம் பாவத்தில் மறைந்திருந்த குரு பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான குரு 6ல் மறைந்திருந்தார் ஒரு ஆண்டாக. இப்போ அவர் என்ன பண்ண போறாரு? உங்களுடைய 7ஆம் வீட்டில் போய் டைரக்டாக சமசப்தமமாக உங்களை பார்க்க போறாரு. இந்த பயிற்சியை விட ஒரு வாய்ப்பு வருமா என்று கேட்டால், கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கிறது என்றால் அது மிகையல்ல. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சோகத்தின் உச்சகட்டம், மரணம் ரொம்ப பிடிக்கும் சார், உடனே எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை சார், தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் ஏராளமானோர் இருக்கீங்க. ஆனால் வாழணும்னு நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் வாழ்க்கையே வந்து அமையும். இதுதான் உண்மை. உங்களுடைய குரு பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு அவர் தனகாரகன், 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கும் தனகாரகனான குரு பகவானை அதிபதியாக வருகிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாக வருகிறார். இந்த 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசியை சமசப்தமமாக பார்க்க போகிறார். இதனால் என்ன? இதனால் பல ஆண்டுகளாக 17 ஆண்டுகளாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகள்,
பணம் கடன் தொல்லை, பணம் முடக்கம், காசு இழக்கிறது, பெரிய கோடீஸ்வரனாகிலிருந்து கீழே தொப்புன்னு விழுறது, இந்த மாதிரி அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை கிடைக்கணுமே. யாருக்கு கெட்டவனாக குரு பகவான் இருந்தால் அவர் மறைய வேண்டும், துலாம் ராசியை போல. நல்லவனாக குரு பகவான் இருந்தால் அந்த ராசிக்கு அவர் அந்த ராசியை பார்க்க வேண்டும், வலுப்பெற வேண்டும். நண்பன் வலுக்கணும், எதிரி வலு விழக்கணுங்கிறதான விதி. அந்த அடிப்படையில் உங்களுக்கு குரு பகவான் சபசப்தமமாக உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் தொல்லைகள், பணம் பிரச்சனைகள், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் கையில் தங்காமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணத்தால் ஏற்படக்கூடிய அவமானம், அசிங்கம், இதை தவிர பணம் இல்லைன்னு சொன்னால் வீட்டில் பொண்டாட்டி போனால் ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. இதுதானே உண்மை. அந்த அளவில் உங்கள் மனைவி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபலூடாவே வீட்டில் பண்ணி உங்களுக்காக ரெடி பண்ணுற அளவுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த குரு பயிற்சியில் பணம் பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்துணையும் தீரும், நிச்சயமாக தீரும். இதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் இயற்கையிலே புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், கல்யாணத்தை நடத்தக்கூடியவர். அவர் ஒரு முழு சுபகிரகம், தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி. இந்த சமசப்தமமாக உங்கள் ராசியை அவர் பார்ப்பதனால என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், உங்களுக்கு திருமணத்திற்கு தடையான விருச்சிக ராசி அன்பர்கள், பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை லவ் பண்ண வேண்டியது, லவ் பண்ணிட்டாங்கன்னா அதில் ஃபெயிலியர் மட்டும் வந்துருச்சுன்னா உடனே தற்கொலையா அப்படின்னு நினைக்க வேண்டியது விருச்சிக ராசி தான் நம்பர் 1 பிளேஸு. அப்படி இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்களாகி உங்களுக்கு திருமணம், நினைத்த ஆணையோ நினைத்த பெண்ணையோ திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாமல் கணவன் மனைவியாக பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகளை ஒன்று சேர்த்து புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான். ஆக இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30 பிறகு விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டர்ன் அப்படின்னு சொன்னால் இது மிகையே அல்ல. விருச்சிக ராசி அன்பர்கள் 11ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால வேலை செய்கிற இடத்துல நோண்டிகிட்டே இருப்பானுங்க. அதாவது நீங்கள் என்னதான் செய்தாலும் சரி உங்களை பின்னாடியிலேருந்து குத்துறது, நீண்டி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்க. உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களை மேலதிகாரிகிட்ட சில மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டே தீரும். இதை பொறுமையாகத்தான் கையாளணும். 1. 2வது, தொழில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 70% பேருக்கு நல்ல டைம் இருக்குது. அதாவது வியாபாரத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும், லிக்விடிட்டி என்று சொல்லக்கூடியது அதிகமாகும், வியாபாரத்தில் கிரெடிட் அப்படிங்கிறது கம்மியாகும். அதனால் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் மட்டும் இல்லை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். யாராவது ஒருத்தருக்கு பெரிய ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு புண்ணியாஜனம் கொண்டாடுறது, இல்லை வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் கொண்டாடுறது, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல நினைவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி கொண்டு வருகிறார் குரு பகவான் என்றால் அது மிக இல்லை. வாழ்க்கையை விஸ்வரூபம் எடுக்கும் விருச்சிகம். இந்த விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30 பிறகு 17 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அத்துணை பாடுகளும் சிரமங்களும், அதாவது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போகும், தவிடு பொடியாகும் என்றால் அது மிக இல்லை. ஆக விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஒன்று தான் உங்களுக்கு வேணும். இப்பொழுது நம்பிக்கை. பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்து உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அத்துணை நலன்களையும் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள். என்றைக்கும் நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை மறக்காம சொல்லுங்க. ஓம் விருஷபத் வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை மறக்காம ஒரு நாளைக்கு 21 முறை ஜபம் செய்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அத்துணையும் நிறைவேறும். இறைவனே உங்கள் பக்கம் சார். குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. காலபுருஷனுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி, அதாவது பாக்கியஸ்தானமாக வருகிறது. குரு பயிற்சி குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானமாக இருக்கக்கூடியது தனுசு ராசி. இந்த குரு பயிற்சி பலன்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு தனுசு ராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த குரு பயிற்சியின் மூலியமாக இந்த குரு பயிற்சியானது ஏப்ரல் 30 சரியாக 2024 ஏப்ரல் 30 நடக்கவிருக்கின்ற குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயரப்போகிறார் குரு பகவான். இந்த குரு பயிற்சியின் மூலியமாக என்ன நடக்க போகிறது நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைமையில் தனுசு ராசிக்கு என்ன நடக்குது,
முதல்ல தனுசு ராசிக்கு உடல் நிலையில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ஆரோக்கிய நிலத்தில் பல தனுசு ராசி அன்பர்களுக்கு, எல்லோருக்கும் அல்ல, பல தனுசு ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில், தன் தாயாருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருக்கும், இல்லை வரும். ரெண்டாவது, 22 டிசம்பர் 2023க்கு அப்புறம்தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் என்பது நடக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோர் தென் 25 இயர்ஸ், 25 26 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்கு வருகிறது என்றால் அது மிகையில்லை. அதாவது 3ஆம் பாவம் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி கொள்வது. சனி எங்க இருக்கணும்? ராசிக்கு சனி எத்தனை இடத்துல இருக்கணும்? 3, 6, 11, 12 இருக்கணும். இதுல சனி எங்க இருக்காரு? 3ல் இருக்காரு. சுகஸ்தானத்தில் ராகு 4ஆம் இடத்தில், இப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு பெயரப்போகிறார். அப்படியே பார்த்தோம்னா 10ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தற்சமயம் தனுசு ராசி என்பவர்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வைத்துக் கொண்டிருந்த தனுசு ராசி என்பவர்கள் இன்று ஆயிரக்கணக்கிற்காக கஷ்டப்படுகிறார்கள். நிறைய அவமானம். கடந்த 7 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட அவஸ்தைக்கு ஒரு அளவே இல்லை. சொல்ல முடியாத வார்த்தைகள், சொல்ல முடியாத சூழ்நிலைகள், இதில் மாட்டி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் இதுக்கு விடை தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணியது போல் முடிய வேண்டும் என்று நினைக்கின்ற தனுசு ராசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்பதான் ஒரு 1.5 மாதமாக தான் கொஞ்சம் கொஞ்சமா நகருது. இந்த நேரத்தில் மேஷ ராசியில இருந்து வந்த ராசியாதிபதி 9ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய சொந்த ராசியை பார்த்து வருவது போல் ஒரு சூப்பர் இடம் கிடையாது. இப்போ அவர் 6வது இடத்துக்கு போகிறார். 30ஆம் தேதி ஏப்ரல் தன்னுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறையப் போகிறார். 6ஆம் இடம் எதை குறிப்பதாகும்? கடன், நோய், எதிரிகள். இன்னைக்கு தேதிக்கு தனுசு ராசிக்கு முக்கியமான 4 பிரச்சனையை பற்றி பேசுவோம் புல்லட் பாயிண்ட்ல. நிறைய தனுசு ராசி நண்பர்கள் நிறைய பிளான் போடுறீங்க, உங்களுக்கு தெரியாததில்லை, நிறைய பிளான் போடுறீங்க. அந்த போட்ட பிளான்ல ஏதாவது 1-2 விஷயம் நடந்துட்டா கூட பரவாயில்ல. இந்த 2 விஷயம் விட்டுடுங்க, ஒரு 0.5 விஷயம் கூட நடக்க மாட்டேங்குது. எல்லாம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாத கஷ்டங்களும் துன்பங்களும் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனை ஒரு முக்கியமான பாயிண்டா இன்னைக்கு இருக்கு. இந்த 7.5 சனியுடைய தாக்குதலுக்கு பிறகு மூச்சை கையில் பிடிச்சி வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க தனுசு ராசி அன்பர்கள். நீங்க நிறைய குடும்பத்தில் சிக்கல்களும் மனக்கசப்புகளும் பிரிந்து போன உறவுகள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனசில் இருக்கிற காயம் வடு மாறவே இல்லை. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மன அழுத்தம் இப்போ அதிகமாக இருக்கு. இன்னும் 7.5 சனி விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்றாங்க, இன்னும் எதுவும் சரியான ஒரு பாடு இல்லை. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் சற்று சிக்கல்கள் இருக்கு. அதை விடுங்க, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாத தனுசு ராசி அன்பர்கள் இருக்கீங்களா? மேலதிகாரி பண்ற டார்ச்சர் இருக்கு, தினம் 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 செத்து செத்து பிழைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போதான் கொஞ்சம் நல்ல காற்று வீச ஆரம்பிச்சிருக்கு, இப்போதான் நல்லது உங்கள் வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் நம்பிக்கையை விட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு, இது சத்தியமான உண்மை. இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப வெற்றி அடையும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டீங்க, அந்த சிரமமெல்லாம் இனிமேல் இருக்காது. தெய்வமே நேர நின்று உங்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்க தான் போகிறார். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6ல் மாறும் பொழுது
அந்த 6ஆம் ஆதிபத்தியம் என்பது கடன், நோய், எதிரிகள், இந்த ஆதிபத்தியம் என்பது கவனமாக இருக்க வேண்டிய ஆதிபத்தியம். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர் 6ல் மறையக்கூடாது. அவர் 6ல் மறையும் பொழுது தேவையில்லாத கடன்கள் வரக்கூடும். இப்போ தான் 7.5 சனிலேருந்து தப்பிச்சு வந்தோம் சார், திருப்பியும் ஒரு 3-4 மாதத்தில் திருப்பியும் கடன் வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் யாருக்கு கடன் வரும் இந்த தனுசு ராசியில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். தேவையில்லாத பொருள்களை நீங்கள் வாங்க நினைக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கடன் வரும். அதாவது எல்லா தனுசு ராசி என்பவர்களுக்கும் கடன் தொல்லை இருக்காது. ஒரு 40% தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லை வரும் புதுசாக. காரணம் என்னன்னா, அதிகமான பொருள் வாங்குவது, தேவையில்லாத பொருள்களை வாங்குவதை பழக்கமாக யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கடன் வரதானே செய்யும். நோய், நாம் கடன். இப்போ இன்னொரு பாயிண்ட்டு தனுசு ராசிக்கு சொல்லக்கூடியது, ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய். கண்ணுக்கு தெரியாத, புலப்படாத சில நோய்கள் உங்களுடைய இதில் வரலாம், ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டடாக போக வேண்டாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, வெளியில் சாப்பிடாம வீட்டில் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு, சரியான நேரத்துக்கு தூங்கி, சரியான நேரத்துக்கு சரியான எண்ணங்கள் வைத்துக்கொண்டு, பாசிட்டிவான எண்ணங்களை வைத்துக்கொள்ளும் போதே உடலில் ஒரு நோய் வராது உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை ஆன்மீக ரீதியாக குரு பகவானுடைய சில மந்திரங்களை நான் சொல்கிறேன் கடைசியாக வீடியோவில். அதை நீங்கள் முழுசாக பாருங்கள், இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவில் நான் ஏற்கனவே சொன்னேன், தொழில் செய்கிற இடத்துல, வியாபாரம் செய்கிற இடத்துலையே சில தனுசு ராசி அன்பர்கள் வேலையை இழக்கக்கூடும். சில தனுசு ராசி அன்பர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துக்கு போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது, நான் ஓப்பனாக ஹானஸ்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் நான் சொல்லுவேன், சற்று வில்லங்கமான குரு பயிற்சியாக தான் வருது. இருந்தாலும் கூட இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, 3ல் இருக்கிற சனி மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களுடைய குரு பகவான் 6ல் மறைஞ்சா கூட அவர் ரிஷப ராசியில் மறைகிறார். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடம். ஆனாலும் கூட சில நேரங்களில், சமயங்களில், இப்போ குரு பகவான் எடுத்தீங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வையால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறாரு, கேதுவை பார்க்க போறாரு ரிஷபராசியிலிருந்து. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே மாதிரி அவருடைய 9ஆம் பார்வையினால் உங்களுடைய 2ஆம் இடம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்க போகிறார். இப்போ குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம். அந்த வகையில் அவர் உங்களுடைய 6ஆம் வீட்டில் மறைந்தாலும் கூட அவர் 5ஆம் பார்வையால் உங்களுடைய கேது, அதாவது கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கும் பொழுது தொழிலில், அதாவது குரு கேது சம்பந்தமே கேட யோகத்தை கொடுக்கும், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கேதுவை அவர் பார்க்கும் பொழுது சம்பந்தமில்லாத வழியிலிருந்து உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் வரும். திடீர்னு மிகப்பெரிய உயரதிகாரிகளுடைய அனுகூலமும் ஆதரவும் உங்களுக்கு வரும். ஆனால் உங்களுடைய மேலதிகாரி உங்களுக்கு ஒரு பக்கம் குடசலை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஆனால் உங்களோட கூட ஒர்க் பண்ணக்கூடிய டீம் மெம்பர்ஸோடைய சப்போர்ட்டு, உங்கள் மேலதிகாரிக்கும் மேலே ஒரு அதிகாரி இருப்பார் இல்லையா, அவருடைய சப்போர்ட்னால ஈஸியாக நீங்கள் உங்கள் மேலதிகாரியை பந்தாட போகிறீங்க. அதே மாதிரி 7ஆம் பார்வையால் விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் வெளிநாடு சம்பந்தம், தொழில் தொடங்குவது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டங்களை நெருங்குறாங்க. அதே மாதிரி பெண் கிடைக்கவில்லை, நல்ல மணமகன் கிடைக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு அருமையான திருமணம் சார்ந்த சம்பந்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இத்தனை பலன்களும் பொது பலன்களை, தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இந்த சொல்லக்கூடிய பலன்கள் சின்னதாகவோ பெருசாகவோ மாறுபடலாம். ஆனால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் 65% தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படியே பொருந்தும்.
65 முதல் 70% அப்படியே பொருந்தும். அதே மாதிரி தனகாரகனான உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையால் உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியை சிறப்பு பார்வையால் பார்க்கிறதுனால 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் தனம், வாக்கு, குடும்பம், இது 3லையும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காணப்படும். குரு இருக்கிற இடத்தை விட அவர் பார்க்கின்ற பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் லாஜிக்னால அவருடைய 9ஆம் பார்வையால் தனுசு ராசி என்பவர்களுக்கு 7 வருஷமா இருந்து வந்த கடன், ஏன் 10 வருஷத்துக்கு மேலே சில பேர் கடன் தொல்லையால் அவஸ்தைப்பட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு மிரக்கிள், ஒரு அதிசயம் நடக்க போகுது. ஒரு அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய குரு பகவானாக இந்த குரு பயிற்சியிலேருந்து வரப்போறாரு. பணம் சேர்த்து வைக்கிற இடம் 2ஆம் இடம், பணம் சம்பாதிக்கிற இடம் 11ஆம் இடம். நிறைய கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து வெளியில் வந்து இன்னும் பணத்தை சேர்த்து இன்னும் நிறைய கோடிக்கணக்கில் பொருளாதார ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க, பொருளாதார நிலைமையில மிகப்பெரிய முன்னேற்றங்களை ஏற்றுவதற்காக வருகிறார் குரு பகவான். அதே மாதிரி குடும்பத்தில் குதூகலம், நல்ல வார்த்தைகளை பேசி பழகுவது, அது மாதிரியான விஷயங்களை அவர் ஏற்படுத்துவார். உங்கள் வாக்கு, உங்கள் செல்வாக்க சமுதாயத்தில் பல மடங்கு உயர்த்தி காட்டுவார் குரு பகவான். இந்த அடிப்படையில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகிறார் என்றால் அது மிக இல்லை. தனுசு ராசி ஒன் ஆஃப் த டாப் ராசிஸ். இந்த 2024 பலன்களில் அந்த தனுசு ராசியுடைய முன்னேற்றங்கள் அபரிவிதமாக இருக்கும்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் தனுசு ராசி என்பவர்கள் இந்த ஆண்டு புத்தாண்டுலேருந்தே நல்ல காலம் பிறந்திருக்கு. அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது. குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் மகர ராசி. காலபுருஷனுடைய 10ஆம் வீடு, செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய, சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய, குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு. இந்த குரு பயிற்சி பலன்கள் 2024 இதில் மகர ராசிக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குங்கிறத பார்ப்போம். குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி பெயர வைக்கின்ற குரு பகவான் மகர ராசிக்கு எதை கொண்டு வரப் போகிறார்? தற்சமயம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ மகர ராசிக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது எங்கே இருக்காங்க, இவர் குரு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழும்ங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம். இப்போ மகர ராசிக்கு என்ன நடக்குது? பாதசனியினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் ஜென்மசனியிலிருந்து விடுபட்டு இன்னும் 7.5 சனி போல கடைசி 2.5 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களை பற்றி நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. மகர ராசி எனக்கு ரொம்ப பிடித்த ராசி என்பதை பல காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். ஏன் பிடிக்கும் அப்படின்னு பல பேர் கேட்டாங்க என்கிட்ட. வைராக்கியம், நேர்மை, கடினமான உழைப்பு, பிடித்த ஒரு கொள்கையில் அதுலேருந்து விலகிறது கிடையாது. ஏழ்மையான நிலைமையிலிருந்து கடினமாக உழைத்து மிகப்பெரிய உயரங்களை எட்டக்கூடிய மகர ராசி அன்பர்கள். இதுதான் மகத்துவமான மகர ராசி. 12 ராசிகளில் யாருக்கும் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மை, போராட்ட குணம், எப்படியும் ஜெயித்தாக வேண்டும் என்ற எண்ணங்கள், இதுதான் எனக்கு மகர ராசி பிடிக்கிறதுக்கான காரணங்கள். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, ஒன்றை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. வைராக்கியம், சுயமரியாதை, சுய கௌரவம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறதுல பணப்பிரச்சனையினால ரொம்ப பணப்பிரச்சனை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கூட இல்லாத அளவுக்கு பணப்பிரச்சனைகள் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்ல வசதியாக வாழ்ந்தவங்க, இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சொல்லுவார், நல்லா வாழ்ந்தவன் என்றைக்கும் கெட்டு போகக்கூடாதுன்னு. ஆனால் மிகப்பெரிய உயரத்தில் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கி 7.5 சனியினால் அடிப்பட்டு, துவைத்து எடுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். 2வது புல்லட் பாயிண்ட்டு, மகர ராசி அன்பர்களில் ரொம்ப இந்த பாசம் பந்தமெல்லாம் உண்டு. நண்பனுக்காக ஏங்கிறது, மனைவி கணவனுக்காக ரொம்ப ஏங்கிறது, அபரி விதமாக ஃபீல் பண்ணுறதுலாம் மகர ராசிக்கு உண்டு. அப்படி மகர ராசி அன்பர்களில் கணவனை பிரிந்து, மனைவியை பிரிந்து, இல்லை ரொம்ப உற்ற தோழனுடைய மறைவுக்கு பிறகு அழுது கொண்டிருக்கக்கூடிய உள்ளத்தால் இரத்த கசிவை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த 7.5 சனி அவர்களை பாதித்திருக்கு. வெளியில் சிரிச்சா கூட உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள். தினந்தோறும் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னங்க இருக்கு, நல்லது இனிமேல் நடந்தா என்ன, நடக்கலைன்னா என்ன, அந்த அளவுக்கு மனசில் விரக்தி, அந்த அளவுக்கு மனசில் இறுக்கம், இதெல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசி தோழர்கள். தவிர
பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் பணம் இல்லைன்னு சொன்னால் நம்ம பணத்துக்கு சமானம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஒரு நிலையில் வந்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம், இறங்குறது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலேருந்து கீழே இறங்கி வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க மகர ராசி அன்பர்கள் உறவால், மனதால், பணத்தால், உடலால் பல அவஸ்தைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் வாழ்க்கை இனி போதும் என்ற முடிவுக்கு வந்த மகர ராசி அன்பர்கள் பல பேர் இருக்கிற போதும் கூட, ஆனால் எனக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய லட்சோப லட்ச அட்லீஸ்ட் என்னுடைய ஃபாலோவர்ஸு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் திருப்பி எழுந்து வந்து அடிக்க தொடங்க போகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி கொள்வார்கள். மறுபடி ஜெயிக்க போகிறார்கள் மகர ராசி அன்பர்கள். இந்த அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் ராகு இருக்கார் மீன ராசியில், அவர் அங்கே தான் இருக்கணும். 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், அது நல்லது தான். அதே மாதிரி உங்களோட 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு போக போகிறார். குரு உங்களுக்கு சமக்கிரகம், எதிரியும் அல்ல நண்பனும் அல்ல. அவர் 5ஆம் வீட்டிற்கு போவது, ரிஷபத்துக்கு போவது உங்களுக்கு நல்லது தான். அவர் மேஷராசி செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறத விட ரிஷபராசி சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக மகர ராசிக்கு அதுவும் ப்ளஸ். ஆனால் உங்களுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேதுவினால் கண்டிப்பாக தந்தை மகனுக்குள்ளார பிரச்சனை, கொஞ்சம் ஃப்ரிக்ஷன். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது ஆட்சி பெறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறார். அது மகர ராசிக்கு நடக்க போகுது. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால நுண்ணறிவு கல்வின்னு சொல்லக்கூடிய பயோடெக்னாலஜி ரிலேட்டட் எஜுகேஷன், கொஞ்சம் டைவர்ஷன் வந்து படிக்கிறதுல இருந்தாலும் மாணவியர்களுக்கு நுண்ணறிவு கல்வி, பயோ நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து சமாச்சாரப்பட்டது, மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் ஒரு பொற்காலம். அதே மாதிரி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துல போகிற குரு பயிற்சியை மட்டும் பார்ப்போம். 4ஆம் இடம் மேஷராசியிலிருந்து பெயரக்கூடிய குரு பகவான் உங்கள் 5ஆம் இடத்துக்கு போய் அவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார் கேது பகவானை. இது முதல்ல. பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை விழப்போகிறது, அங்கே கேதுவோட சேர்ந்து கேட யோகம் ஏற்படும். ஸோ பணப்பிரச்சனையால், முக்கியமாக பணப்பிரச்சனையினால் அவதிப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த பணப்பிரச்சனை என்பது தீரப்போகிறது. கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட போகின்ற மகர ராசி அன்பர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பிறகு பணப்பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக மகர ராசி அன்பர்கள் விடுபடுவீர்கள். நல்லது நடந்தே தீரும். அதே மாதிரி குரு பகவானுடைய 7ஆம் பார்வையானது உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் விடுகிறது. 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம் அப்படிங்கிறது மாதிரி வர்றதுனால, குருவுடைய சமசப்தம பார்வை அது மேலே விடுறதுனால உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்கேருந்து வருமானம் வருதோ அந்த இடத்துல நிறைய பண வருமானம், பொருளாதார ஏற்றம், முன்னேற்றம் நடக்க தான் போகுது. இதுவும் 7.5 சனியிலே நடக்கும். அதே மாதிரி தன்னுடைய சிறப்பு 9ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்க்க போகின்ற குரு பகவான் நல்ல எண்ணங்கள், தெய்வ தரிசனங்கள், தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்கள் மேலேயே விழ செய்வார். ஆக ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சியானது இந்த மகர ராசி அன்பர்களாகிய நீங்கள், என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு ஜாக்பாட் குரு பயிற்சின்னு சொன்னால் மிகையில்லை. அதாவது கடந்த ஒரு 7லேருந்து 10 வருஷமாக வாழ்க்கையில் என்னென்ன டிக்ஷனரியில் இருக்கோ அத்தனை சங்கடங்களையும் அனுபவிச்சிருக்கீங்க. பார்க்காத ஒன்றுமே இல்லை. மனசெல்லாம் வந்து வெறுத்தே போச்சு உங்களுக்கு இருந்தால் கூட இந்த நிலைமையில தான் நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். தன்னம்பிக்கை இல்லை, நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு சார் வாழ்க்கை? அடுத்த நிமிஷம் மூச்சு தன்னாலே நம்பி விட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளை கேட்டு பர்மிஷன் கேட்டெல்லாம் விடலை. 24 மணி நேரமும் 7 நாட்களும் 365 நாளும் கூட மூச்சு விட்டுட்டே இருக்கு. நம்பணும் சார். முதல்ல நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பலைன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. கடந்த வாழ்க்கையை வச்சு பல பேர்கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்டேக் என்னென்னா, இது வரைக்கும் நடந்த வாழ்க்கையை வச்சு இனிமேல் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதை போட ஒரு மிகப்பெரிய தவறு இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, அமெரிக்காவில் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் 87 வயசில் மரணம் அடைஞ்சார். அவருடைய வாழ்க்கையை 16 வயசில் ஒரு ஹோட்டலில் பேரராக தொடங்கி 40 வருஷத்துக்கு மேலே ஒரு ஹோட்டலில் பேரராக ஒர்க் பண்ணி $100 சம்பளம் வாங்குறார், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டாக.
இதுக்கு நடுவில் அவருக்கு 2 திருமணம், 2மே விவாகரத்து, குழந்தையை பிரிய வேண்டிய சூழ்நிலை. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பிஸ்னஸை தொடங்கி எல்லாத்துலேயும் ஃபெயிலியர். இதுக்கு முன்னாடி 13, 14 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்த நம்பிக்கை கடைசி 67வது வயதில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார். பாத் டப்பில் போய் படுத்துக்கிட்டு தண்ணி வரலை, அதுலேருந்து உயிர் பிழைச்சு கையில் இருக்கக்கூடிய $60 வச்சு கோழியை வறுத்து பக்கத்து வீடுகள்லாம் விற்று ஆரம்பித்த ஒரு கம்பெனியோடைய பேர் தான் KFC, கென்டெக் ஃப்ரைடு சிக்கன். அந்த ஓனருடைய பேர் மிஸ்டர் கென்டெக். அவருடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசணும். 87வது வயதில் அமெரிக்காவுடைய டாப் 5 பில்லியனியரில் ஒருத்தராக இறந்து போகிறார். இப்போ இது 67 வயசில் ஆரம்பித்து 87 வயசில் அந்த கேம் முடியுது. அந்த 67 வருஷம் அந்த கேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் தோல்வி, பிரச்சனை, லாஸு, இழப்பு, இது மட்டும்தான். 67 வயசில் வரைக்கும் தோற்று போயிட்டோம், இனிமேல் என்ன இருக்குன்னு அவர் நினச்சிருந்தாருன்னா நமக்கு KFCங்கிறது பார்த்துருக்கவே முடியாது. ஆக உலகம் முழுக்க இன்னைக்கு நீங்கள் குட்டி சந்து எந்த நாட்டில் போனாலும் இருக்குது. இது ஒரு உதாரணம். இப்போ குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மகர ராசி. இன்றைக்கு நம்ம பார்க்க போவது கும்பராசி. கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆம் வீடு, சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய வீடு. இந்த கும்பராசி நேயர்கள் இப்போ தற்சமயம் 7.5 சனியில் ஜென்ம ராசியில் 7.5 சனி சஞ்சாரம் செய்வதால் மிகுந்த அவஸ்தைக்கு உண்டாகி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உண்மையை சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக தான் வருது. இது எப்படி ரிலீஃபு? கிரகங்களில் 9 கிரகங்கள், இதில் 5 கிரகங்கள் மிக வேகமாக சுழலக்கூடிய கிரகங்கள். ஒரு 4 கிரகங்களானது பர்மனண்ட்டாக, அதாவது ஒரு வருடத்திற்கு மேலே தான் மூவ் ஆவாங்க. அப்படி இருக்கக்கூடியதில் குரு, ராகு, கேது, சனி பகவான். குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசம் செய்வார். ராகு கேது ஒரு பயிற்சி என்பது 1.5 ஆண்டுகளுக்கு 18 மாதங்களுக்கு ஒரு முறை சரியாக நிகழும். அதே மாதிரி சனி பகவான் என்பவர் 9 கிரகங்களிலுமே மந்த காரகன் என்று அழைக்கப்படுகிறார். மந்த காரகன்னா கொஞ்சம் சோம்பேறியாக மூவ் பண்ணக்கூடியது, மெதுவாக மூவ் பண்ணக்கூடியது. அந்த சனி பகவானானவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்காக 2.5 ஆண்டுகள் முதல் 3 ஆண்டுகள் வரை எடுத்துக்கொள்கிறார். அதே நேரத்தில் சந்திரன் 2.5 நாளில் ஒரு ராசியை கடப்பார். இதுதான் உள்ள வித்தியாசம். இப்போது இந்த கும்பராசி நேர்கள் அஷ்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனியுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால கடன் தொல்லை எல்லாத்துக்கும் மேலே 7.5 சனினா என்ன? 7.5 சனினா சிம்பிளாக சொல்லணும்னா சந்திரன் என்பது மைண்டுங்க, உங்களுடைய மனசு. அந்த மனசு அது மேலே சந்திரன் மேலே சனி உட்கார்றாருன்னு சொன்னால் அது 7.5 சனி. அதாவது மனசை சனி பிடிப்பது. அப்படின்னா முதல்ல என்ன நடக்கும் 7.5 சனியிலனா மைண்டு வேலை செய்யாது. இந்த மைண்டு வேலை செய்யுதுன்னு சொன்னால் வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வரும். இந்த வாயில் வர வார்த்தைகள் தப்பாக வந்துன்னா செய்கிற வேலையும் தப்பாக தான் இருக்கும். அப்போ உறவுகளில் பாதிப்பு, பண பரிவர்த்தனையில் இஷ்யூஸு, பொருளாதாரத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு, இப்படி உடல் ஆரோக்கியம் போன்ற பல விஷயங்கள் இந்த 7.5 சனியுடைய தாக்குதலினால் நிறைவேறும். இப்போது சனி பகவான் 2 விதத்தில் வேலை செய்வார். ஒன்று, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் நல்லபடியாக இருக்காருன்னு சொன்னால் நல்ல பலனை செய்வார், தவறான முறையில் இருக்காருன்னு சொன்னால் தவறான பலன்களை செய்வார். ஆனால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய சனி பகவான், அதாவது அஷ்டம சனி மற்றும் 7.5 சனியில் வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பாக 100க்கு 100% பனிஷ்மெண்ட்டை தான் கொடுப்பார். அவர் கர்ம காரகன், அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்துணை தவறுகளுக்கும் நீதிபதியாக தன்னுடைய தீர்ப்பை வழங்கவே சனி பகவான் வருகிறார். 30 ஆண்டுக்கு ஒரு தடவை நல்லா வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷத்துக்கு ஒரு தடவை கெட்டு போனதும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் ஒரு பழமொழி. அது சனி பகவானை வச்சு சொல்லக்கூடிய பழமொழி தான். அப்படிப்பட்ட சனி பகவான் இன்றைக்கு கும்பராசினியர்கள் மனசில் கடுமையான கவலை, சோகம், எதிர்காலத்தை நினைத்து பயம், இதை தவிர தடுமாற்றம், முடிவெடுக்க முடியாத தன்மை, எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடைகள், தாமதங்கள். இதற்குள்ள இருக்கக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது தற்சமயம் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு அல்லாத துயரம், அதாவது தீராத கஷ்டங்களை கொடுத்து கொண்டு வருகிறார் என்றால் அது மிக இல்லை. அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் கூட 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அவர் பங்குக்கு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து பிடுங்கி வச்சு அது மூலிமா வம்பு, வழக்கு, தகராறை கொண்டு வந்து விடுவார். இது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இப்பொழுது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 30ஆம் தேதி சரியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு மாறும்பொழுது
2ஆம் அதிபதி கேந்திரம் ஏறுகிறார் என்ற பொருள். கேந்திரம் அப்படின்னு சொன்னால் 1, 4, 7, 10 இந்த இடங்களை கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம். கேந்திரம்னா வேற ஒன்றும் இல்லை, மத்திய இடம், அதாவது சென்டர் பிளேசஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம் ஆதிபத்தியம் என்ன, 4ஆம் இடத்திற்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியம், தாயாருடைய நலன் மட்டும் இல்லாமல் வீடு, வாகனம், சொத்து போன்றவைகள் இந்த 4ஆம் இட குருவினால் நடக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து உபஜயஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடம் வரும் பொழுது உங்களுக்கு இது நாள் வரை கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள், அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய விடிவு காலம். அதாவது 7.5 சனி உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கிறதுனால பிரச்சனை தான், அதை யாரும் மறுக்க முடியாது, பொய்யெல்லாம் பேச முடியாது, உண்மையை தான் சொல்ல முடியும். சனி 7.5 சனி இருந்தால் பிரச்சனை வரதான் செய்யும், அதை சமாளிக்கத்தான் வேணும், ஜீரணிக்க தான் வேணும். உப்பை தினமும் தண்ணியை குடிச்சு தான் ஆகணும். எல்லாருக்கும் சனி கெட்டது செய்யறதில்ல, அது சனியுடைய வேலையும் இல்லை. சனி பகவான் கொடுப்பது எல்லாம் அடி அல்ல, அனுபவம். அந்த வகையில் இந்த 4ஆம் பாவத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். அதாவது ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தாருன்னு சொன்னாலே போரும், குரு பார்வை கோடி நன்மை. குரு பகவானை பொறுத்த மட்டும் ஒரு முழு சுபகிரகம். அவர் இருக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கின்ற இடத்திற்கு வலு அதிகம். இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை உண்மை. அந்த அடிப்படையில் கும்பராசியுடைய 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் பார்க்கறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்பு, வெளிநாட்டில் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணுறது, வேலைக்காக காத்திருக்கிறது, வெளிநாட்டில் திருமணம் செய்யக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியது, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு லாட்ரி அடிக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு வருஷம் அதற்கு உண்டான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஜாக்பாட் வாங்குவாங்க, $1 €1 கொடுத்து வாங்குவாங்க. அதில் சத்தியமாக சொல்லணும்னா இந்த வருஷம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹிட்டிங் த லாட்ரி அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லும்போது நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையானது, அதற்குரிய சாத்தியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார் குரு பகவான். அதாவது உங்களுடைய 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம். அதை குரு பார்க்கிறாருன்னு சொன்னால் கும்பராசியில் இவ்வளவு நாளாக, இவ்வளவு வாரங்களா, மாதங்களா, ஆண்டுகளாக இருந்து வந்த தொழில் முடக்கங்கள், அதாவது ரியல் எஸ்டேட் துறை, அரசியல் துறை, ஹோல்சேல் டீலர்ஷிப்பு, ஹோட்டல், பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட் ஷோரூமு, இதையெல்லாம் வைத்திருக்கிறவர்களுக்கு தொழில் முடக்கம் இருக்குன்னு சொன்னால் அந்த தொழில் முடக்கத்தை காலி பண்ண தான் இந்த குரு பகவான் பெயர்ந்து வராருன்னா அது மிக இல்லை. அப்போ குரு பகவான் பார்க்கக்கூடிய சமசப்தம பார்வை 7ஆம் பார்வையினால் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு பிரான்ச் வச்சுருக்கீங்க, 3 பிரான்ச்சு, 5 பிரான்ச்சு தொடங்கக்கூடிய யோகங்கள்லாம் அவர் ஏற்படுத்துவார். கும்பராசியில் இருக்கக்கூடிய சில நேயர்கள், ஏன் பல பேர் சொல்லலாம், நெகட்டிவான மைண்ட் செட்டோட இந்த வீடியோவை தயவு கூர்ந்து பார்க்காதீங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் என் பின்னாடி வாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே டோர் திறந்துருக்கு வெளியில் போயிடலாம். எந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்ஸும் கிடையாது. அதாவது நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்ற வாக்கியத்திற்கு இணங்க குரு பயிற்சியானது கும்பராசிக்கு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக தான் வருது. இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது தவிர அவருடைய 9ஆம் பார்வையால், சிறப்பு பார்வையால் 12ஆம் வீடு உங்களுடைய மகர ராசியை அவர் பார்க்க இருப்பதினால் உங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது மனைவியோட நல்ல ஒரு மனநிலை, நல்ல ஒரு சொந்தம், பந்தங்கள், பாசம், அன்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி கணவருடைய அன்பும் மனைவிக்கு கிடைக்கும். பிரிந்து போன கணவன் மனைவிற்கு இந்த வரக்கூடிய ஓராண்டு என்பது கும்பராசியில் இருக்கக்கூடிய பிரிந்து போன கணவன் மனைவிக்கு ஒரு வரப்பிரசாதமான ஆண்டு. நினைச்சே பார்க்க முடியாத அளவிற்கு திடீர்னு ஒரு அன்பு வரும் கணவர்கிட்டேருந்து. இவரா இப்படி நம்மகிட்ட அன்பாக இருக்காருன்னு உங்கள் மனசை சஞ்சலப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மனைவி, இந்த என் பொண்டாட்டியா என்கிட்ட ஆசையாக பேசுகிறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சில அதிர்ச்சிகள் நடந்தே தீரும். ஆக இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்பதற்காக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கூட, எத்தனை தடைகள் வந்தாலும் கூட, எத்தனை தாமதங்கள் வந்தாலும் கூட இறைவனுடைய அருளும் அவர் மீது நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டுமே தான் உங்களை காப்பாற்ற முடியும். குரு பயிற்சி பலன்கள் 2024 வரிசையில் மீனராசி. காலபுருஷனுடைய கடைசி வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசி. இங்கே குரு பகவான் ஆட்சி பெற்று, சுக்கிர பகவான் உச்சம் பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெறுவார். இந்த மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து ஒரு 2 மாதம் ஆகுது. இப்போவே அவங்களுக்கு இந்த சூடு,
இப்போ வரக்கூடிய இவங்களுடைய ராசிநாதன் வந்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி பெயரவிருக்கிறார். அப்படி பெயரவிருக்கின்ற குரு பகவான் என்னென்ன பலன்களை இந்த மீனராசி அன்பர்கள் தன்னுடைய சொந்த ராசிக்கு கொண்டு வரப்போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். இதில் முக்கியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது நிரந்தர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள். ஒரு ஆண்டுக்கு மேலே பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான், ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடியது 2, சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயருவார். இந்த 3-4 கிரகங்களை மட்டும் எடுத்துக்கொண்டாலே அதிகமான பலன்களை நாம் பெற முடியும். இப்போ மீன ராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு, இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ தற்சமயம் மீனராசிக்கு 12ஆம் வீட்டில் சனியும், உங்கள் ராசியிலேயே ராகுவும், உங்கள் 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷத்தில் உங்கள் ராசிநாதனான குரு பகவானும், உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கேதுவும் தற்சமயம் இருக்கிறார்கள். இப்போ குரு பகவான் உங்களோட 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பெயரப் போகிறார். இப்போ நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். தனகாரகனான குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து, தனகாரகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பணத்தை சேர்த்து வைக்கிற அருளை கொடுக்கக்கூடிய பகவான் அர்த்தம். ஒருத்தர் 50 லட்ச ரூபா சம்பாதிச்சு மாத கடைசியில் 50 ரூபாய்க்கு லாட்ரி அடிப்பார், அதுக்கு பேர் தனஸ்தானம் அவுட்டுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் ஒருத்தர் 5000 ரூபா சம்பாதிச்சு அக்கௌண்ட்டில் 25,000 ரூபாய் சேர்த்து வச்சுருப்பார், இது தனஸ்தானம் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். நிறைய பணம் வரணும் அப்படின்னா அதுக்கு லாபஸ்தானத்தை பார்க்கணும், 11th பிளேஸ். இந்த லாபஸ்தானம் வலுவாக இருந்ததுன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரும். அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, சில பேர் நிறைய சம்பாதிச்சும் பணம் சேர்க்க முடியாது. சில பேர் ஒரு பணமும் சம்பாதிக்க மாட்டாங்க, பூர்வீக சொத்து இருக்கும், அதை வாங்கி வாடகையை வாங்கிட்டே வச்சு திங்கிற ஆள், தனஸ்தானம் சூப்பராக இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்திலிருந்து தனகாரகன் பெயர்ந்து 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பெயரவிருக்கிறார். உபஜயஸ்தானம் 3ஆம் இடம் 3rd பிளேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முயற்சிகள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், கல்வி, இது எல்லாமே குறிக்கிற இடம். குரு பகவான் கல்வி காரகனும் கூட. அப்படிப்பட்ட கல்வி காரகன் கல்வி ஸ்தானத்தில் உட்காரும் போது மீனராசி உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திற்கு வரும்போது நீங்கள் எடுக்கின்ற அத்துணை முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். அந்த வெற்றியை எப்படி கிடைக்கும் சொன்னால், உங்கள் ராசிநாதனே நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். 1, குரு பகவான் இயற்கையில் ஒரு முழு சுபர். 2, 3வது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மாணவ மாணவியர்களுக்கு இது ஒரு பொற்கால ஆண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைச்ச கோர்ஸு நினைச்ச காலேஜில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய யோகங்களை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, நண்பர்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நண்பர்கள்னால பெரிய அளவுக்கு ஆதாயம் இருக்க முடியாது. ஆனால் இதுக்கு விதிவிலக்குகள் உண்டு. விதிவிலக்குகள் விதி ஆகாது. இந்த தடவை மீனராசி நண்பர்களுக்கு நண்பர்களினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இது நாள் வரைக்கும் ஏன்னு கேட்க நாதியே இல்லாத ஒருத்தர் கூட நண்பர் காப்பாற்றி, இல்லை அவருக்கு ஒரு வேலை வாங்கி தர்றது, ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு உயிரை காப்பாற்றுறது, இல்லை கடனை அடைக்கிறது, ஏதாவது ஒரு ஹெல்ப்பை நண்பர்கள் செய்வார். அதே மாதிரி இன்னொன்று, இது நாள் வரைக்கும் ஏன் எதுக்குன்னு கேட்காத அக்கா தம்பி அண்ணா தங்கையெல்லாம் இப்போது உங்கள் மேலே உண்மையான பாசத்தோட அள்ளி பதச்சிக்கிட்டு வருவாங்க. ஏன்னா உங்கள் குரு பகவான் உபஜயஸ்தானம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். இதுதான் ரகசியம். திடீர்னு என்னடா இவங்களுக்கு பாசம் வருதுன்னா பயப்படலாம் வேண்டாம். இப்போதைக்கு டெம்பரரியாக அந்த பாசம் உண்மையாக தான் இருக்கும். 1 வருஷத்துக்கு கேரண்டீடான பாசம். அடுத்தபடியாக இந்த வந்த குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையாக கேதுவோட கனெக்ட் ஆகிடுவார். அப்படி கனெக்ட் ஆகும்போது மிகப்பெரிய கல்யாண யோகத்தை கொடுப்பார். பல ஆண்டுகளாக திருமணம் நிறைவேறாத, திருமணம் நடத்த முடியாத இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இப்போ போய் சூஸ் பண்ணுங்க, நல்ல பொண்ணு நல்ல பையன் அப்படி கிடைப்பாங்க. இதுதான் முக்கியம். இது 1. இதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் நல்ல தொழில், ஃபார் எக்ஸாம்பிள் கல்வித்துறையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான அமைப்பு, பிரிண்டிங் ஸ்டேஷ்னரி கடைகள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான அமைப்பு, டெலிகம்யூனிகேஷன் செக்டர், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர், இதில் நீங்கள் தொழில் புரிவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் குரு பகவான் உங்களுக்கு வழங்கியே தீருவார். இது 1. எல்லாத்துக்கும் மேலே மீனராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமாக 2-3 பிரச்சனை இருக்குது. தனக்கு
ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட மீனராசி அன்பர்களால் அதை வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது. அதாவது அதை நினச்சி மறுபடி 1952 ஆகஸ்ட் 11 நடந்தது இந்த மாதிரி யோசிக்கக்கூடியது தான் மீனராசி அன்பர்களுடைய ஒரு இயல்பு. ரெண்டாவது, ஒரு உறவு யார் மேலே மீனராசி அன்பர்கள் அதிகமாக பாச பந்தம், யார் மேலே அதிகமான அன்பு வைக்கிறீங்களோ அவங்க தான் உங்கள் நெஞ்சில் எட்டி உதைப்பாங்க. இது மீனராசிக்கு கிடைச்ச ஒரு யோகம். இதே மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. 2 வகையான மனது செயல்படும். ஒன்று, அத்தனையும் அனுபவிக்கணும், எல்லாத்துக்கும் ஆசைப்படணுங்கிற ஒரு டிசையர் அன்லிமிட்டடாக இருக்கும். அதே அளவில் இன்னொரு மனசு என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே வேணாம், நான் சாமியாராக போகிறேன், எனக்கு ஆன்மீகத்து மேலே இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒரு பக்கம் அதுவும் துரத்தும். இதுக்கு நடுவில் தான் வாழ்க்கை நடத்தி ஆகணும். இதுதான் மீனராசியுடைய யோகம். இதே மாதிரி உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அதாவது பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பார். எவ்வளவு பெரிய யோகம்! ராசிநாதன் ராசியுடைய பாக்யஸ்தானத்தை பார்ப்பார். எவ்வளவு பெரிய யோகம்! அப்படின்னா என்னது? கைக்கு எட்டினதெல்லாம் வாய்க்கு எட்டும், கைக்கு எட்டாததெல்லாம் கைக்கு எட்டும். முதல்ல இதுதான் முக்கியம். அப்போது நீங்கள் இந்த குரு பயிற்சியை வச்சு சில நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு மனசில் ரொம்ப பாரம் இருக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாத ஏக்கங்கள் மனசில் தேங்கி கிடக்கும். அதாவது வெளியிலேயே சொல்லவே முடியாத மனசில் குமுறி அழுது கொண்டிருக்கக்கூடிய லட்ச மீனராசி அன்பர்களை எனக்கு தெரியும். இப்போ மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சி எடுத்தும் கூட சொற்பமான பலன்களே திருப்பி கிடைக்குது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. வேலை செஞ்சது 100 மணி நேரம், கிடைச்ச சம்பளம் 2 மணி நேரத்துக்குங்கிற மாதிரியான அமைப்பில் மீனராசி அன்பர்கள் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரியான மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இந்த குரு பயிற்சி ஏப்ரல் 30 பிறகு தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பகவான் உங்களுடைய 11ஆம் வீட்டை பார்ப்பார், லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுடைய 7, 9, 11ஆம் வீடு இன்கம் வர்ற இடத்தையும் பார்க்க போகிறார், மனைவியை குறிக்கக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறார், பாக்கியங்கள் தரக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறார். அதாவது பல ஆண்டுகளாக தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தந்தையுடன் மறுபடி சேர்வதற்கான யோகங்கள் கட்டாயம் பிறக்கும். அப்பா, இந்த 3 எழுத்திற்கு இருக்கக்கூடிய சக்தியானது உலகத்தில் எதுக்குமே கிடையாது. அந்த அளவில் நீங்கள் மீனராசி அன்பர்கள் இன்று சந்தோஷமாக இருக்கலாம். வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுடைய அப்பாவுடைய முழு ஆசீர்வாதமும் அருளும் உங்கள் மடியில் சேரும். அந்த அளவிற்கு இருக்குது. இப்போ என்ன வேணும்? மனைவி நமக்கு ஒத்துமையாக இருக்கா, கிடைக்கிற கை கெட்டினதெல்லாம் வாய் கெட்டுது, இதை தவிர நல்ல வருமானம் வருது, இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? நல்ல வாழ்க்கை உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது. மீனராசி அன்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் பல கஷ்டங்களை பட்டிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எஸ்பெஷலி சினிமா துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய மீனராசி அன்பர்கள், பத்திரிகை துறையில் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், மீனராசியில் இருக்கக்கூடிய என் அன்பு தோழர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க, அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இப்போ வரக்கூடிய குரு பயிற்சியானது உங்கள் வாழ்வை விளங்க வைக்கக்கூடிய அளவிலே ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக வருகிறது என்றால் அது மிகையல்ல. என் அன்பு கூர்ந்த மீனராசி நண்பர்களே, மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.